पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நம்முடைய அன்னையாருடைய பக்தர்களாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சென்ற வகுப்புகளில் நம்ம பார்த்தோம், முதல்ல வால்மீகி முனிவர் எப்படி தோன்றினார், ராமாயணம் எப்படி வந்தது, ராமாயணம் எப்படி எழுதப்பட்டது, இதெல்லாம் முதல் நாள் பார்த்தோம். அடுத்தாப்புல இந்த ராமாயணம் உலக காப்பியங்களோட ஒப்பிட்டு பார்த்தோமானால் எந்த அளவு நம்ம ராமாயணம் வசந்தது அப்படின்னு ஒரு ஒப்பீடு, கம்பேரிட்டிவ்னு சொல்றோம், கம்பேரிசன் சொல்றோம். அந்த கம்பேரிசன் பார்த்தோம். மேல்நாட்டு காப்பியங்கள்லயே ரொம்ப ரொம்ப பழமையானது, ரொம்ப முக்கியமானதாக இன்றைக்கும் கருதப்படுவது ஹோமர் என்பவர் எழுதிய இலியட் என்ற காப்பியம். 3000 வருஷங்களுக்கு முன்பாக கிரேக்க தேசத்திலே எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி லாட்டின் என்ற மொழியிலே இத்தாலி தேசத்தில் இருந்த வர்ஜில் என்பவர் எழுதிய ஈனியட் என்ற காப்பியம். அதுக்கப்புறம் இப்ப ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தில் தோன்றிய மில்டன் என்பவர் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட். இந்த காப்பியங்களுக்கும் நமக்கு என்ன, நம்ம காப்பியங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இந்த காப்பிய நோக்கங்கள்ல வித்தியாசம். ஒவ்வொரு காப்பியமும் ஏன் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நம்ம சிலப்பதிகாரத்தை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காப்பியமும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணோம். ஹோமருடைய காப்பியத்தில் இண்டிவிஜுவலிசம் தான் ஜாஸ்தி இருந்தது. ஹோமர்ஸ் இலியட் டீல்ஸ் வித் டெஸ்டினி இண்டிவிஜுவல்னு படித்தோம். அதுக்கப்புறம் வர்ஜில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி வர்ஜில்ஸ் இலியட் டீல்ஸ் வித் ஆஃப் நேஷன் கொஞ்சம் பெருசு. பாரடைஸ் லாஸ்ட் மில்டன் வந்து எப்படி வந்தான்னா, இட் டீல்ஸ் வித் த டெஸ்டினி ஆஃப் மேன்கைண்ட், எல்லாமே யூனிவர்சலிசம். அப்ப என்ன முடிவு கட்டணும், இந்த வெஸ்டர்ன் எபிக் ட்ரெடிஷன் started with the individualism of Homer, developed into nationalism of Virgil, and culminated in the universalism of மில்டன். அப்படித்தானே பார்த்தோம், இண்டிவிஜுவல், நேஷன், மேன்கைண்ட். ஆனா நம்ம காப்பியம்ல எப்படி இருந்தது, மனிதர்களை பத்தியோ தேசங்களை பற்றியோ சொல்லல, கருத்துக்களை பத்தி தான் நம்ம பேசணும். என்ன கருத்து, மனிதன் நன்றாக வாழ்வதற்கு என்ன செய்யலாம். மில்டன் கூட மனித இனம் முழுவதும் தான் ஒரு காப்பி எழுதலாம். ஆனா அதுல என்ன வந்துருச்சுன்னா, ஒரு நெகட்டிவ் அப்ரோச் இருந்தது. நாம் எல்லோரும் பாவிகள். அந்த பாவத்துக்கு என்ன காரணம்னா, முதல்ல கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள். The disobedience of man to the dictates of God அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த பாவம் நம்மளை எல்லாம் சூழ்ந்திருக்கு. அதனால நாம எல்லாம் பை பர்த் பாவிகள். இந்த பாவனுடைய கண்டினியூஷன் வந்துட்டே இருக்கு. அது எப்ப தீரும் அப்படின்னா, உலகம் முழுவதும் இந்த பாவிகளால் நிரப்பப்பட்டு அப்புறமே 2வது கமிங் வருவார், செகண்ட் கமிங்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பழையபடி வருவார். அப்புறம் நமக்கெல்லாம் மன்னிப்பு கொடுப்பார். அதுதான் அவங்களுடைய சிஸ்டம்.
நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கல இப்ப. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்னா சுன்வந்தி விஸ்வே அமிர்தத்திய புஸ்ரா, நம்ம எல்லாம் பிறக்கிறவங்க எல்லாமே புண்ணியசாலிகள் தான், யாரும் பாவிகள் கிடையாது. யூ சில்ட்ரன் ஆஃப் இம்மார்டல் பிளிஸ்ன்னு சொல்வார் ராமாயணத்தில். அப்படிதான் நம்ம எல்லாம் பிறந்தோம். ஏதோ அப்பப்போ சில தவறுகள் நம்ம செய்யலாம், ஆனாலும் பை பர்த் we are all sacred, we are all divine. அப்படிதான் நம்மது கொண்டு போகணும். அப்ப நன்றாக வாழ்வதற்கு என்ன செய்யறது? அப்ப அறம் வெல்லும் பாவம் தோற்கும்னு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். நம்ம காப்பியங்கள் எல்லாமே அறம் வெல்லும் பாவம் தோற்குங்கிற ஐடியால தான் எல்லாம். இதுவரை நம்ம பார்த்ததனுடைய ஒரு சுருக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்படிப்பட்ட ராமாயண காப்பியம் இந்தியா முழுவதிலும் பரவி இருக்கிறது. எப்படி இது அந்த மாதிரி வந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால முதல்ல தமிழ்நாட்டை எடுத்துக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுல எப்படி இந்த காப்பி இவ்வளவு காலமா இருந்தது? நம்ம நினைக்கிற மாதிரி 2000 வருஷம் அதுக்கு முன்னால இருந்த தமிழ்நாட்டுல இந்த ராமாயணம் வந்துருச்சு. அது எப்படின்றது போக போக தெரியும் நமக்கு. இப்ப இதிகாசம் அப்படின்னா என்ன? இந்தியாவில் வரக்கூடிய காப்பியங்கள், புஸ்தகங்கள், இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு? காவியங்கள் இருக்கு, நாடகங்கள் இருக்கு, இசை நூல்கள் இருக்கு, வைத்திய நூல்கள் இருக்கு இல்லையா, தத்துவ நூல்கள் இருக்கு. இந்த நூல்கள்லாம் போக எந்த இலக்கியத்துக்குமே தரப்படாத ஒரு பெயரை 2 இலக்கியங்களுக்கு மட்டும் நம்மால் கொடுத்துருக்கான். இதிகாசம் அப்படிங்கிற சொல் நம்ம நாட்டுல தோன்றிய இலக்கியங்கள்ல 2க்கு தான் உண்டு. என்னது? ராமாயணம், மகாபாரதம். ஏன் இதுக்கு மட்டும் இலக்கியம் இதிகாசம்னு சொல்றான்? இதிஹாசம் அந்த வேர்டு சமஸ்கிருத சொல். இதிஹாசம் அப்படின்னா இவ்வாறு அது நடந்தது. thus it happened, thus it happened. ஒரு காலத்துல இது இவ்வாறு நடந்தது. அப்ப மற்ற எல்லா நூல்களையும் விட இந்த 2 நூல்களுக்கு மட்டும் இதிகாசம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இது கற்பனை கதை அல்ல, கற்பனையில வந்த கதை அல்ல, நடந்த கதை. thus it happened, இதிகாசம், ராமாயணமும் மகாபாரதம். இந்த மகாபாரத ராமாயணம் 2ல எது ரொம்ப ரொம்ப மூத்தது? ராமாயணம் தான். ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ரூஃப் அதுக்கு என்னன்னா, ராமாயணத்துல வர்ற அவ்வளவு விஷயங்களும் பாரதத்துல இருக்கு. மகாபாரதத்துல ராமோபாக்கியானம்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. மகாபாரதம் மொத்தம் எத்தனை ஸ்லோகம்? 1,00,000 ஸ்லோகங்கள். அதுல 700 ஸ்லோகங்கள் ராமாயண கதை சொல்றான். ராமோபாக்கியானம்னு சொல்றது 700 ஸ்லோகங்கள்ல 1400 வரிகள்ல ராமாயண கதையானது மகாபாரதத்துல வருது. ஆனால் ராமாயணத்துல மகாபாரத பத்தி ஒரு குறிப்பும் இல்லை. அப்ப எது முந்தினது? ராமாயணம் தான் முந்தினது. அப்ப நாம இதுவரையில ராமாயணம் எல்லாம் நடந்த கதை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வரலாறு தான் நினைச்சிட்டு இருக்கோம். thus it happened, அது ஒரு இதிகாசம் அப்படின்னு. அப்படின்னா இந்த ராமாயணம் எல்லா பிரதேசங்களிலையும் பரவி இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இத 2 பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ராமாயணத்தினுடைய பரவி இருந்தது எப்படி? ஒண்ணு 1938ல மு ராகவையங்கார் அப்படிங்கிற ஒரு புலவர் வித்வான் ராமாயணமும் தமிழ் வழக்குகளும் அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்காங்க. ஆராய்ச்சி தொகுதியில ஒரு தொகுதி இருக்கு, அதுல இது வருது. அவர் என்ன செஞ்சிருக்காரு? தமிழ் இலக்கியங்கள்ல பலவற்றிலே ராமாயண கதையை கேள்விப்படுகிறோம். அப்ப அங்க எல்லாம் நம்மளுக்கு ராமாயணம் பரவி இருக்குன்னு அர்த்தம். இப்ப இது 1938ல அன்றைக்கு ராகவேங்கார் போட்ட விதை அப்படியே பிரம்மாண்டமான மரமாகி ஒரு பெரிய ஆலமரமாகி
2023 டிசம்பர் மாதம் கோகுல் சேஷாத்ரி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சி எங்க இருக்கு தெரியுமா? நியூ ஜெர்சி யாராவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கு. நியூ ஜெர்சிங்கிறது அமெரிக்காவில் இருக்கு. அங்க பிஇ, நம்மால பிஇ படிச்சுட்டு, சேஷாத்ரி பிஇ படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போனார். போன பிறகு இப்ப பிஇ படிச்சா மட்டும் பத்தாது. இப்ப இருக்கிறதுல எம்பிஏ படிச்சாதான் ஒரு மரியாதை. அதனால இப்ப பெரும்பாலும் பாருங்க பிஇ எம்பிஏ, பிடெக் எம்பிஏன்னு தான் போடுவாங்க. அதனால இவர் என்ன செஞ்சாருன்னா எம்பிஏவும் படிச்சார். இது ரெண்டும் அவருடைய தொழிலுக்கு தேவையான படிப்பு. ஆனா இதை மீறி அவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே, ராமாயண வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப ஈடுபாடு வந்ததுனால திருப்பி பழையபடி பிஏ ஹிஸ்டரியில இருந்து படிச்சு, எம்ஏ ஹிஸ்டரி படிச்சு, எம்ஃபில் படிச்சு பிஹெச்டி வாங்கிட்டார். இப்ப அவர் டாக்டர் ஆஃப் பிலாசபி. எதுல? ராமாயண இலக்கியங்கள்ல. அப்ப பிஇ, எம்பிஏ, பிஹெச்டி 3 இருக்கு. அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு வந்தது? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் இதுல அமெரிக்காவில். அப்படி இருந்து கூட அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, தமிழ்நாட்டில் ராமாயணம் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி புறப்பட்டார். ஒரு புஸ்தகம் போட்டார். 2023 டிசம்பர் 24 வச்சுக்கலாம். அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, அயோத்தி பெருமாள் ராமாயண தமிழ் வழக்குகள், தமிழ் மரபல் ராமாயணம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, எப்படி எப்படி இலக்கியங்கள்ல என்ன போட்டிருக்கோம். இலக்கியங்கள் நினைச்சோம்னா நம்ம சங்க லிட்ரேச்சர், அப்புறம் காப்பியங்கள், அப்புறம் 4000 தீப பிரபந்தம் இருக்கு, 4000 பாட்டு இருக்கு, அப்புறம் திருவாசகம், தேவாரம் இருக்குல்ல, அப்புறம் கல்வெட்டுகள், செப்பேடுகள், சிற்பங்கள், அப்புறம் கோயில்கள். இவ்வளவுலையும் ராமாயணம் எப்படி பரவி இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. இப்போ வந்திருக்கு. அதை படிச்சோம்னா நம்மளால ஜீரணம் பண்ண முடியல, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்காது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற டயத்துல சும்மா ஒரு சாம்பிள், அங்கங்க இலக்கியத்துல என்ன சாம்பிள் பார்ப்போம். நம்ம இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல முதல் இலக்கியமாக எது கருதப்படுகிறது? தொல்காப்பியம் இல்லையா? அப்ப தொல்காப்பியத்திலே ஆரம்பிச்சிருச்சு இந்த வேலை. தொல்காப்பியத்திலேயே ராமாயண கதையினுடைய அம்சம் அங்க வந்துருச்சு. எப்படி? தொல்காப்பியத்துல 3 அதிகாரம் இருக்கு. எழுத்ததிகாரம், உங்க தமிழ் மிஸ்டேக்கா சொல்லுவாங்க, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், என்னடா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. பொருளதிகாரத்துல 2 டிவிஷன் இருக்கு. மொத்தம் 3, ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்கு. அப்ப 3 அதிகாரத்தையும் சேர்த்து 27 இயல்கள். அந்த பொருளதிகாரத்துல இருக்கிற இயல்கள்ல முதல்ல இருக்கிற 2 இயல்களுக்கு பேர் என்னன்னா அகத்திணை இயல், புறத்திணை இயல். அகத்திணை இயல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, புறத்திணை இயல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த புறத்திணை இயல்ல ஒரு சூத்திரம், ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, புறத்திணைன்னு வெளியில சண்டை போடுறது, சம்பாதிக்கிறது, கல்வி கேட்கறது தானே வெளியில புறத்திணை. அதுல என்ன சொல்றாரு அவரு, சண்டைக்கு போறவங்க வெற்றி அடைந்து விட்டார், சில பேர் தோல்வி அடைகிறார். எந்த மாதிரி போனா வெற்றி, எதை நம்ம வெற்றின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்ப தொல்காப்பியர் ஒரு சூத்திரம் சொல்றாரு. என்னன்னா, ஒருத்தன் சண்டைக்கு போறான், ஒரு கோட்டையை பிடிக்கிறதுக்காக சுற்றி வளைச்சிட்டான், முற்றுகை போட்டிருக்கான். ராஜா பிடிக்க போறான். அந்த சமயத்துல ஒரு புலவர் வர்றார், சாமி எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அரண்மனையில் இருக்கப்போ வந்தா எல்லாம் கொடுக்கலாம்,
இங்க போர்க்களத்துல வந்து என்ன கொடுக்கறது? இருந்தாலும் வந்தவனை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு இந்த ராஜாவுக்கு பிரியம் இல்லை. அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கொஞ்சம் பொருள், நான் இந்த கோட்டையை பிடிக்க போறேன், பிடிச்ச உடனே அந்த கோட்டையை உனக்கு தந்துடுறேன். எப்படி இருக்கு? இன்னும் கோட்டைய உனக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடத்தேங்காயை எடுத்து வழிப்பள்ளியாருக்கு படிச்ச மாதிரி. இவனுக்கு இது சொந்தம் வரல, அதை இன்னொருத்தனுக்கு தானமா கொடுக்குறதா. இதையும் ஒரு வெற்றி தான் இல்லையா? ஏன்னா அந்த வெற்றி உனக்கு உறுதியா தெரியாம இருந்தா தானம் கொடுக்க முடியுமாத? அது ஒரு வெற்றி தான் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அதுக்கு உண்டான சூத்திர கொள்ளார் தேயம் குறித்த கொற்றமும். கொள்ளார்னா ஒரு நாட்டை கொள்வதற்கு முன்பாக, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அடிமைப்படுத்துறதுக்கு கொள்ளார். இதுவரை நம்ம கொள்ளலாது. கொள்ளார் தேயம் அந்த நாட்டை குறித்த கொற்றம்னா தானத்துக்குன்னு சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணிடுறோம், குறித்து வச்சிடறோம். அது ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற. இன்னும் நமக்கு நாடே வந்து சேரல, ஆனா இந்த நாடு நிச்சயமா நாம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவனுக்கு தானம் கொடுக்குறாரு. அப்ப கொள்ளார் தேயம் குறித்த கொற்றமும் அப்படிங்கிறது ஒரு சூத்திரம். இந்த மாதிரிதான் இருக்கும் அந்த தொல்காப்பிய சூத்திரம்லாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உரையாசிரியர்லாம் பார்க்கணும். உரையாசிரியர்லாம் யாரு? அது நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் தமிழுக்கு கோடார் நோட்ஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. இப்போ இருக்கா கோடார் நோட்ஸ்? பாடுற, நான் 1955 படித்தேன், அப்போவே கோடார் நோட்ஸ் இருந்தது, இப்போவும் கோடார் நோட்ஸா? பரவாயில்ல. அந்த மாதிரி பாட புத்தகத்துக்கு கோடார் நோட்ஸ் மாதிரி இந்த தொல்காப்பிய இலக்கியங்களுக்கெல்லாம், பழைய இலக்கியங்களுக்கெல்லாம் உரையாசிரியர்கள் இருந்தாங்க. அந்த உரையாசிரியர்களை படிக்காம நமக்கு புரியாது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த உரையாசிரியர்களே படிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. தமிழ் மிஸ்ஸுகள் இருந்தா தான் நமக்கு, அவங்களுக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. உரையாசிரியர்களே அந்த மாதிரி, ஏன்னா லாங்குவேஜ் மாறுது இல்லையா? நாமளே வந்து 100 வருஷத்துக்கு முன்னால பேசுற தமிழ் பேசல, நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப கொள்ளார் தேயம் குறித்த கொற்றமும் அப்படிங்கிறதுக்கு நச்சினார்க்கினியர்னு ஒரு உரையாசிரியர். அவர் எந்த ஊருக்காரு? நம்ம ஊருக்காரு. நச்சினார்க்கினியர் வந்து நம்ம ஊருக்காரு. உரையாசிரியர்களே மிகச்சிறந்த உரையாசிரியர்னு அவரை சொல்லுவாங்க. அதனால அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மதுரை உச்சிமேல் புலவர்கள் நச்சினாருக்கு இனியர். உச்சிமேல் புலவர்கள் எல்லாம் அவன் மேல தலையில வச்சு கூத்தாடுவாங்களாம். அவ்வளவு பெரிய உரையாசிரியர் அவர். அவர் மதுரைக்காரர். அவரு இந்த சூத்திரத்துக்கு உரை எழுதுறார். ஒரு மன்னன் தான் படையெடுத்த ஒரு நாட்டை பிடிப்பதற்கு முன்பாகவே அந்த நாட்டையோ கோட்டையோ இன்னொருவருக்கு தானமாக கொடுத்து விடுறார். அதற்கு ஒரு உதாரணம் ஒன்று காண்கிறார். ஒன்னார் தேயம் ஒன்னார் ஆயில் அவர்கட்டாகவும் நுமதி என பான்கடன் இருக்கும் வள்ளியோ. இது ஒரு புறநானூற்று பாட்டு. அந்த சூத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுல பாட்டு என்ன இருக்கு? ஒன்னார்னா பகைவர்கள், ஆரையல்னா கோட்டை. ஒன்னார் பகைவருடைய கோட்டை, அவர்கட்டாக அவங்ககிட்ட தான் இருக்கு, நம்ம கைக்கு வரல. அவர்கட்டாக நுமது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பான்கடன், பாணர்கள் தான் புலவர்கள் அந்த காலத்துல, அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய ஒரு வெற்றி இப்படின்னு புறநானூற்றுல ஒரு பாட்டு இருக்கு. அவர் என்ன செய்யற அச்சனக்கிடையர்னா இந்த சூத்திரத்தை சொல்லிட்டு இந்த புறநானூற்று பாட்டை உதாரணம் காமிக்கிறார். கொள்ளார் தேயம் குறித்த கொற்றமும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னார் ஆரையில் அவர்கட்டாகவும் நுமதி என பான்கடன் இருக்கும் வள்ளியோ. ஆனாலும் நச்சினார்க்கினியருக்கு திருப்தி இல்லை. ஆனா ஒரு இலக்கியத்துக்கு இன்னொரு இலக்கியத்தை நம்ம அர்த்தம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் காண்கிறேன்னா தெரியணும் இல்லையா? அப்ப எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, சாரதா சமிதியில பிள்ளைங்களை கேட்டா தெரியும்னு நினைச்சேன். ராமாயணத்துல அப்படி ஒரு காட்சி வருது. என்ன சொல்லி பார்க்கலாம். ராமாயணத்துல இதே மாதிரி படையெடுத்து போறான். இன்னும் அந்த நாடே நமக்கு வந்து சேரல. அதுக்குள்ள இன்னொருத்தனுக்கு
இந்த நாளை கொடுத்துட்றாண்டா அப்படின்ட்டான். எப்படி சொல்ற? யாரா வந்து சொல்லு சொல்லு, எந்திரிச்சு சொல்லு. சாபாஷ், கையில் நச்சினாருக்கு நீருக்கே வர நச்சினாரி ஒரே தவியான இந்த அம்மா அதுக்கு உரை சொல்லியிருப்பார். அப்படியே எழுதியிருக்கிறான் நச்சினாருக்கு நீரு. ராமன் இலங்கை கொள்வதன் முன் விபீஷணருக்கு கொடுத்த துறையும் அது. அப்படி இருக்கா? கொள்ளார் தேயம் குறித்த கொற்றம், அது ஒரு வெற்றி. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னாரு நச்சினாருக்கு நீர்னா, இலங்கை கொள்வதன் முன்பாகவே ராமன் விபீஷனுக்கு அதை நினைச்சுக்கோ, தாள்களில் இலங்கை செல்வம் என்னதே தந்தேன்னு சொல்றான் ராமன். அப்ப அவனுக்கு இலங்கைக்கே போல, அவன் இந்தியாவில தான் இருந்தான், இன்னும் பாலம் கட்டல. அதுக்குள்ள விபீஷனை வந்துட்டாங்க. வந்தவனுக்கு எதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையை நீயே வச்சுக்கோ. இவன் இலங்கை அரசனாவே இல்லை, ராவணன் தான் அரசன். இன்னும் இவன் இலங்கை இவன் கைக்கு வரல. அப்படி இத நச்சினாருக்கு நேர் உதாரணமாக. அப்படின்னா தொல்காப்பியத்தினுடைய இலக்கண சூத்திரத்திற்கு உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு ராமாயணம் இந்த காலத்துல பரவி இருந்துச்சுன்னு அர்த்தம். அதானே? ராமாயண கதை தமிழ்நாட்டுல பொதுமக்கள் இடையில இவ்வளவு பிரபலமாக இருந்ததுனாலதான் அந்த நிகழ்ச்சியை எடுத்து தொல்காப்பிய சூத்திரத்துக்கு உரையா சொல்ற இல்லையா? அப்ப கொள்ளார்தேயம் தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பிச்சாச்சு. அடுத்தாப்புல சங்க இலக்கியங்கள். என்னென்ன சங்க இலக்கியங்கள்? 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு. அவ்வளவுலாம் நம்ம பார்க்க போறது. 8 தொகை மட்டும்தான் பார்க்க போறோம். 8 தொகையில கூட 8ஐயும் பார்க்க போறதில்ல, 4 தான் பார்க்கறோம். 8 தொகை என்னென்ன நூல்? நற்றிணை, நல்ல குறுந்தகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10, ஓங்கு பரிபாடல், கட்டறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகை. சாபாஷ், என்ன ஏகப்பட்டது படிச்சு வச்சிருக்காங்க அவங்க. அந்த 8 தொகையில அகநானூறு தான் இருக்கிறதுல பழசு. அகநானூறு தான் ரொம்ப பழசு. அதுலயும் கூட ஏன் அது ரொம்ப பழசுன்னு சொல்றோம்னா, அகநானூறுல ஒரு வரி கூட புரியாது. பாட்டு தான், தமிழ் பாட்டு தான், 400 பாட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணுமே புரியாது. எவ்வளவுக்கு அளவு ஒரு காப்பியம் புரியலையோ, ஒரு இலக்கியம், அது பழசுன்னு அர்த்தம். நம்ம பாரதியார் பாட்டை பிடிச்சி நம்ம அர்த்தம் கேட்கிறோமா? வாழ்க சந்தேகம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஆனா அன்னைக்கு அகநானூர்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அந்த அகநானூர்ல ஒரு புலவர், அவரு மதுரைக்காரர் தான். மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் மல்லனார்னு பேரு. இவ்வளவு தூரம்னா ஞாபகம் வச்சுக்கிறவன். மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் மல்லனார். அவர் என்ன செய்யறாரு, அகநானூர்ல ஒரு காட்சியை வர்ணிக்கிறார். ஒரு திருமணம் மண்டபத்துல பார்த்தோம்னா ஒரே சத்தமா இருக்கும். பொண்ணை கூட்டிட்டு வா, மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா, மாமனை கூட்டிட்டு வா, எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த மண்டபத்தில் யாரா இருப்பாங்களா? ஒன்றும் இல்லை, சத்தமே இருக்காது. முதல்ல கஜமுச்சான்னு சத்தம் வரும், கடைசியில சுத்தமா சத்தமே இல்லாம போயிடும். அந்த புலவர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் 2 பேருக்கு கல்யாணம் பண்றதுக்கு பேசினாங்க. அப்போ ஒரே பேச்சா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஒரு பேச்சா இல்லை. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? இதுதான் கதை. இந்த கதையை சொல்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் எடுக்கிறார். என்ன உதாரணம்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா ராமாயணத்துல இருந்து? சொல்ற சும்மா. ராமர் நல்ல காது கேட்க. அப்படியா? அது இல்லை.
ஒரு கல்யாணத்துக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு உதாரணம் சொல்ல முடியாதுல்ல. என்ன சொல்றாங்க, ராமர் இலங்கையின் மேல் படையெடுத்து போகும் பொழுது தமிழ்நாட்டில் கடற்கரையில் எல்லா வானரங்களும் கரடிகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அது ஒரு ஆலமரத்து, ஏன்னா நிழல் வேணும் இல்லையா, அதுக்கு எதுக்கு, எப்படிடா கடலை கிடக்கிறது, எப்படி அங்கே போய் சண்டை போடுறது அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் போட்டாங்க, பேசினாங்க. ஆனால் அந்த ஆலமரத்தில் நிறைய ஏற்கனவே பறவைகள்லாம் இருந்துச்சு. இந்த பறவைகளுக்கெல்லாம் என்னென்னா புதுசாக கரடி குரங்கு வந்திருக்குல்ல, ஓ கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ராமன் உட்காந்து பார்த்தான், என்னடா நம்ம பேச விடுறதுக்கே முடியல, இதுக்கு வேற கத்துச்சுன்னா எப்படி பேசுறது. அதனால அம்மா கொஞ்சம் பொறுங்க, பறவைகளையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் பேசி முடிச்சுட்டு போன பிறகு நீங்கள் பேசுங்க அப்படின்னு உடனே அந்த பறவைலாம் கப்சுன்னு அடங்கிடுச்சு. ராமன் கையை காட்டின உடனே அடங்கி போச்சாங்க. அதே மாதிரி இங்க கல்யாண மண்டபத்தில் கஜா கஜான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சோன்னா எல்லாம் போயிட்டாங்க. இது உதாரணமா சொல்றேன். வெல்போரி ராமன் அருமறை கவித்த பல்வேல் ஆழம் போல ஒளி அவிந்தென்றால் அவங்கள் ஊரு. வெல்போர் ராமன் எப்ப 3000 வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆகும் இதை எழுதி, தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான். அப்ப அந்த காலத்திலேயே ராமாயணத்தை பத்தி ஒரு உதாரணத்தை ஒரு புலவர் சொல்றார். அப்படி சொல்றப்ப சாதாரணமா ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிஞ்ச உதாரணம் மாதிரி தான் சொல்றாரு, தவிர புதுசா ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி சொல்லலை. ராமாயணத்துல ஒரு ராமாயணம்ன்ற ஒரு புத்தகத்துல ராமன்கிறவன் இலங்கைக்கு போறதுக்காக வேண்டி ஆலோசனை அதெல்லாம் சொல்லலை அவரு. வெல்போரி ராமன் அருமறை கவித்த பல்வேலாளம் போல ஒளியவென்றென்றால் வளங்கள் ஊரேன்னு ஒரே உள்ள முடிச்சிட்டாரு. அப்ப இந்த பாட்டை படிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் ராமாயணம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்ப அகனாரூரை பொறுத்த வரையில நிச்சயமாக ராமாயணம் அந்த காலத்துல தெரிஞ்சிருக்கு, சாதாரணமா தெரிஞ்சிருக்கல, ஒரு பாட்டுக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய அளவுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்போ உதாரணம் சொல்லுவோம், தெரியாத விஷயத்த ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றப்ப தெரிஞ்ச உதாரணத்தை எடுத்து சொல்லுவோம். தெரியாத விஷயத்த புலவரை பாட போறாரு, அதுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை கொடு. தெரிஞ்ச உதாரணம்ங்கிறது ராமாயணம் தான். அப்ப அந்த அளவுக்கு ராமாயணம் அங்க பரவுறதுன்னு அர்த்தம். இது அகம். புறநானூறு. ஒரு புலவர் சபையில போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் பேரு பாணர். அந்த காலத்துல புலவர்களுக்கு பாணர்னு பேரு. பெண்கள் வந்தாங்கன்னா விரலியர்னு பேரு. பாணர்களும் விரலியர்களும் ரெண்டு பேரும் பாட்டுக்கு பாடு. ராஜாவை பத்தி ஆகா ஒன்னே மாதிரி உலகத்துல இருக்கா, கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாருன்னு சொன்னாரு சுந்தரர். கொடுக்கவே மாட்டான், அவரு லோபியா இருப்பான். உன்னைய மாதிரி உலகத்திலே யாருமே கிடையாது, நீதான் பாரி விளையாண்டு. சோம்பலா இருக்கும், உடம்பே இருக்காது, சும்மா ஒல்லியா இருப்பான். உன்னைய மாதிரி மலைகள் மாதிரி தோல் இருக்கும். இப்படி ஏதாவது பாராட்டுறது. அந்த அரசனை பாராட்டலாம். யாரையாவது நம்மளை புகழ்ந்து சொன்னா நமக்கு என்ன ஆகும் இல்லையா? யாராவது நம்ம புகழ்ந்தாங்கன்னா நான் அதுக்கெல்லாம் புகழ்ச்சிக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன், அதெல்லாம் கதை. யாரை புகழ்ந்தாலும் டெஃபினட்டா ஒரு சின்ன பிபி ஏறும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ராஜாக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பாராட்டின உடனே நகையா கொண்டாந்து அந்த பாணர் கையில் கொடுத்தான். நகையெல்லாம் வாங்கி பாணர் என்ன செய்வாரு, விரலியர் கையில கொடுத்தாரு. விரலியர்ல என்ன பண்ணாங்க, புது புது நகையா இருக்கு. பிரச்சனை என்னன்னா இந்த நகையெல்லாம் அரச குலத்து பெண்கள் அணியக்கூடிய நகை. அரச குலத்து பெண்கள் தான் அணிவாங்க. இந்த ஆளுகளுக்கு தெரியல. அப்ப கால்ற போற நகையை தூக்கி கையில போட்டு, இடுப்புல தூக்கி கழுத்துல போட்டு, இப்படி மாறி மாறி மாறி
எந்த அவயவத்துக்காக அந்த நகைகள் செய்யப்பட்டனவோ அதுக்கு மாறி, ஏன்னா தெரியல அவங்களுக்கு எதுல மாட்டிருந்தாலும் தெரியல. இப்படி அதை மாட்டிக்கொண்டார்கள். அதை பார்த்த உடனே சுத்தி இருந்த சபையில் இருந்தவங்களாம் உடையன கொள்ளுன்னு சிரிச்சுட்டாங்க. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றது? ராமாயணத்துல ஏதாவது யோசனை வருதா? கொஞ்சம் கஷ்டம், சொல்லு. யாருக்காவது வருதா? சும்மா சும்மா தலையெல்லாம் கூடாது, கையை தூக்கூடாது. நீ கையை தூக்குனா நீ தான் சொல்ல போறியாக நினைச்சேன். ஏடா அந்த புலவர் என்ன பண்ணாரு? சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு போகும் பொழுது, மேல விமானத்தில் போகும் பொழுது சீதை என்ன பண்ணா அது தெரியும் உங்களுக்கு. தன்னுடைய நகையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போட்டே போனோம். இந்த கிஷ்கிந்தைக்கு மேல அது பறக்கிறப்ப குரங்குகள் நிறைய இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாவ, பல நகைகளை கழட்டி சேலையினுடைய ஒரு முந்தானையை கிழிச்சு அதுல வச்சு கட்டி தூக்கி போட்டான். எதுக்கு போட்டான்னா, தான் போகக்கூடிய வழியை பின்னால ராமனும் லட்சுமணனும் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி தெரியாது இல்ல, திடீர்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த மாதிரி போட்டுட்டே போனாங்க. இந்த மாதிரி செய்தி ராமாயணத்துல இருக்கு, நம்ம எல்லாம் படிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப அந்த புலவர் என்ன பண்ணாரு, இந்த செய்தியை கையில வாங்கிட்டு இந்த குரங்குகள்லாம் அந்த நகை எடுத்துச்சா, எடுத்த உடனே அதுகளுக்கு குரங்கு தானே, அதுகளுக்கு இந்த நகையெல்லாம் போட்டு போட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா எந்த நகை எங்க போறதுன்னு தெரியல, எந்த நகைய எதுல மாட்டுறதுன்னு தெரியல. கை கால் எல்லாம் மாத்தி 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 வருது. அதே மாதிரியாக இந்த விரலியர்கள்லாம் செய்தார்கள். எங்க இருந்து கொண்டாட பாருங்க. அரச சபையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ராமாயணத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒண்ணு எடுத்து ரெண்டையும் பொறுத்துட்டான் இல்லையா? இப்ப அடுத்தாப்புல கலித்தொகைன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. கலித்தொகை, கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். இல்லை, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சித்திரம், ஒவ்வொரு சிறுகதை. சுஜாதான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுஜாதா அவர் சொல்றப்ப என்ன செய்வார்னா, கலித்தொகையில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு நாவலை எழுதலாம் அப்படின்பார், ஒரு சிறுகதையை எழுதலாம் அப்படின்பார். அந்த மாதிரி இருக்க அருமையான நூல். அதனாலதான் கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கபிலர்னு ஒரு புலவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கபிலர் இல்லையா? கபிலர் புலனொழுக்கற்ற அந்தனாளன், பொய்யானாவில் புலவன் கவிஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறந்த கவிஞன். அவரு ஒரு காட்சியை வர்ணிக்கிறார். என்ன காட்சின்னா, நல்ல காடு, ஒரு யானைக்கு மதம் முடிச்சிச்சு. சாயங்கால நேரம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு புலியை பார்த்தது காட்டுல. பார்த்தோம், நேர ஓடி போய் புளிய 2 தந்தங்கள்ல குத்திடுச்சு. குத்தி தூக்குனா ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா அது குத்துறது புளியே இல்லை, வேங்கை புலியினுடைய தோல் இருக்குதிய, அந்த தோலினுடைய அதே அச்சா வேங்கை மரத்தினுடைய பட்டை இருக்கும். இந்த வேங்கை மரத்து பட்டையை பார்த்துட்டு இந்த யானை கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்குல்ல, அதனால இது வேங்கை புலி நினைச்சு குத்திருச்சு. புலி மேல குத்துனா எடுத்துடலாம், இந்த பட்டை மேல மரத்துல குத்துனா எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியல. ஒன்னு கத்திருச்சு. இதுக்கு ஏதாவது ராமாயணத்துல இருக்கா? ஒரு பொருளை கீழே இருந்து தூக்கி முடியாம கால கத்துறது. ராவணன் வில்ல தூக்குறப்போவா? நல்லா சொல்லு. ராவணன்கிறது கரெக்ட், பாதி 50%.
இன்னும் எதை தூக்குறப்ப ராவணன் இமயமலையில அவர் மேல புஷ்ப விமானத்துல போயிட்டு இருந்தார். போய்கிட்டு இருப்ப கைலைகிரி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. கைலைகிரி இருந்தது. அதுக்கு மேல போறப்ப அந்த புஷ்ப விமானம் பறக்க மாட்டேன்ருச்சு. இன்னைக்கு கூட கைலைகிரியில அதுக்கு மேல எந்த பிளேனும் பறக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இன்னைக்கு கைலைகிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைலாஸ், அந்த கைலாச மலைக்கு மேல எந்த பிளையிங் ஆப்ஜெக்டும் பறக்க கூடாதுன்னு பேன் பண்ணிருக்கான். அப்படி இப்ப காலத்துல நம்ம பேன் பண்ணிருக்கோம். ராவணனுக்கு அது தெரியல. அவன் பாட்டு மேல பறக்கணும் போட்டான். பறக்க முடியும், விமானம் போல. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. அது எப்படி? நான் போய்கிட்டு இருக்கிறேன், குறுக்க யாராவது நிக்கிறாங்களா? அதே மாதிரி இந்த மலையை தூக்கி அங்கிட்டு வச்சு தூக்கி அங்கிட்டு வச்சிருவாங்க. தூக்கினான். தூக்குனா என்ன ஆச்சு? அந்த கைலைங்கிரியில தான் சிவனும் பார்வதி எல்லாரும் இருக்கிறதாக நம்ம ஐதீகம். அப்ப இதை தூக்கின உடனே பார்வதி நடுங்கிட்டான், பயந்துட்டான். பயந்து சிவபெருமான்ட்ட, என்னங்க இந்த மாதிரி பூங்க போடுற மாதிரி இருக்கு, எர்த்துக்கு வைக்க வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டா. அப்ப என்ன செஞ்சாராம் சிவபெருமான்? பெருவரல் சேவடி கொழுந்தாள் அப்படின்னு சொல்லுவான். சேவடி கொழுந்துன்னா அடியிலேயே கொழுந்து பாகம், அதை வச்சு லேசா அமுத்தினார். எதை? மலைய அமுத்தினா கீழே வந்து கையை கொடுத்து தூக்க போறான். அதை அழுத்தின உடனே அப்படியே மாட்டிட்டான். மாட்டிட்டான்னா ஒரே கத்து. ஏன்னா கை மாட்டிக்கிடுச்ச, எடுக்க வரல. எது மாதிரி? யானை மாதிரி ஒரே கத்து கத்திட்டான். இமையவள் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தனன் உமை அமர்ந்து ஒருமலை இருந்தனாக ஐயிரி தலையின் அறக்கருகோமான் தொடிப்பொழி தடக்கையின் கீழ் புகுந்து அம்மலை எடுக்கல் செல்லாது உழற்றுவன் போல அப்படின்னு உதாரணம் கொடுக்குறார். இதுல என்ன பிரச்சனைன்னா, ராவணனுக்கு வந்து அதுவரையில தசமுகன் தான் பேரு. தசமுகன், தசமுகன்றதான் அவனுக்கு உண்மையான பெயர், வீட்டுல வச்ச பெயர் அது. ஆனா இங்க கீழே புகுந்து தூக்குறப்ப சிவபெருமான் அழுத்தினார்ல, அப்ப அழுக ஆரம்பிச்சான். அழுதான் நானும். அப்படி அழுதுனால அவனுக்கு ராவணன் பேர் வந்துருச்சு. ராவணன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல அழுகிறவன் அர்த்தம். நல்லா ஞாபகம். ராவணன்னா அழுகிறவன். இன்னும் கொஞ்சம் நம்ம நீட்டி சொன்னோம்னா அழ செய்பவன், அழுபவன், அழ செய்பவன். அதுதான் அந்த ராவணன் சொல்லுக்கு அர்த்தம். அதனால சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய மலையை தூக்குனதுனால, அவன் அழுத்தினதுனால குடிச்சாரு. ஏன்னா அவன் ஒரு இதுல தானே தூக்கி இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பேரை மாத்தினாங்க, ராவணன் அப்படின்னு பேரை மாத்தினாங்க. அப்ப தசமுகனுக்கு, தசமுகன் தான் அவனுக்கு பேரு. ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால அவனுக்கு பேரு ராவணன் வந்துருச்சு. இது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா, கும்பகர்ணன் தெரியுமில்ல? தெரியாது. கும்பகர்ணன் நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. அவன் செத்து போயிட்டான். உடனே வந்து ராவணன் சொன்னாங்க. சொன்ன உடனே ராவணன் கத்து கத்துன்னு கத்துறான், அழுகுறான். ஏன்னா அவனை வச்சுதான் அவன் பொழைச்சிக்கிட்டு இருந்தான். அழுதான். கடைசியில கம்பன் எழுதுறான், அண்டத்தளவும் இணைய பகர்ந்தளித்தானா. ஊர் உலகமெல்லாம் கழிச்சு அவன் அழுகிறது. யார்? ராவணன் அழுகிறது. அண்டத்தளவு வினைய பகிர்ந்தளித்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். அவனுக்கு என்ன பேரோ அந்த காரண பேரை ருசி பண்ணிட்டான் அப்படின்னு அழுதுட்டான். பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். அவனுக்கு எப்படி பேர் வந்ததோ அந்த பேரை ருசி பண்ணிட்டான், ப்ரூவ் பண்ணிட்டான். இது ராமாயணத்துல வருது. இப்ப கபிலர் பெருமானுடைய ஐடியா படி
சாயங்கால நேரத்துல ஒரு மலையில காட்டுக்குள்ள கொஞ்சம் மதம் பிடிச்ச யானை போய் வேங்கை மரத்துல தன்னுடைய தந்தங்களை குத்திட்டு வேங்கை புலின்னு நினைச்சிட்டு எடுக்க முடியாம கத்துனது எப்படி இருந்தது என்றால், ராவணன் இமயமலையை தூக்கிட்டு கீழே கை கொடுத்து தூக்குற சமயத்துல மேல இருந்து சிவபெருமான அழுத்தினதுனால அழுதான். இதே அழுகதான் இந்த யானையும் அழுதுச்சு. அப்ப எங்க இருந்து எங்க கொண்டாட பாருங்க ஓமானத்தை, இது பூரா ஓமானமா இருந்த நல்லா ஞாபகம். அப்புறம் பரிபாடல் அப்படின்னு ஒரு ஏட்டுத்தொகை நூல்ல ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம மதுரையை பத்தி ஒரு காட்சி. மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா, திருப்பரங்குன்றம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? சரி, அந்த திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்காங்க, சாரையா போயிட்டு இருக்காங்க. அந்த புலர் நப்பண்ணனார்னு ஒரு புலர் வர்ணிக்கிறார். இங்க இருந்து எல்லாரும் சாரையா மதுரையில இருந்து போறாங்க. போயிட்டு இந்த திருப்பரங்குன்ற கோயிலை சுத்தி மலை, அந்த சுத்தி வர்ற சமயத்துல நம்ம கிரிவலம்னு சொல்றோம். ஒரு சுத்தி வர்ற சமயத்துல நேர பின்னால எழுத்து நிலை மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கூட இருக்கு, எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு திருப்பரங்குன்றத்துல. நீ எவ்வளவு போய் பார்க்கலாம், ஆனா கூட்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எழுத்து நிலை மண்டபம்னா டிராயிங்ஸ், சித்திரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த சித்திரங்கள் என்ன சித்திரங்கள் அப்படின்னா, ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து அதுல வரைஞ்சி வச்சிருக்கான். அப்படி ஒரு சித்திரத்தை பார்த்து கூட வந்தவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, இதை பாருங்க, இவன் தான் சொல்லிட்டே போற. அப்ப இவள் அகலிகை எங்க வருது? ராமாயணத்தில் வருதா? எங்கடா வருது ராமாயணத்துல அகலிகை? அந்த கதைய இங்க போட்டிருக்கான், சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்கான். இவள் அகலிகை, இவள் பூசை, இந்திரன் பூசை. பூசைன்னா பூனை. இந்திரன் வந்து பூனையா தானே மாறினான். கௌதமர் வந்தவொடனே பயந்து போய் பூனையா மாறிட்டான். அப்ப இந்திரன் பூனை, இவள் அகலிகை. சென்ற கௌதமன் சினனுற கல்லில் ஒன்றிய படி. அகலிகைக்கு மேல அகலிகை படம் போட்டிருக்கான், கீழே கல்லு. அதாவது அந்த அகலிகை தான் கல்லாயிட்டான். இவன் வந்து பூனையா போயிட்டான். இந்த கதை அங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து சொல்றார் இன்னொருத்தர். நம்ம இந்த காலத்துல சொல்றோம்ல, நீங்க எல்லாம் எஜிப்சியன் வச்சப்ப சொல்றீங்கல்ல, எல்லாரும் விளக்கமா விளக்குறீங்கல்ல, எல்லாருக்கும் வந்த உடனே எல்லாருக்கும் இதான் சொல்றீங்க. புரிஞ்சதே புரியல, கேட்டு நாங்க மட்டும் போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சித்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார். அதை எழுதியிருக்கிறார் அந்த பரிபாடல் ஆசிரியர். இந்திரன் பூசை, இவள் அகலிகை, சென்ற கௌதமன் சினனுற கல்லூரி ஒன்றிய படியுது. அப்படியே கம்பராமாயணத்துல இருக்கு. புரந்தரன் நடுங்கி அங்க ஒரு பூனையாய் போகல் விட்டுறான். அந்த கதையை சொல்றான்ல, அகலிகை சாப விமர்சனம். மகாபாரத ராமாயணத்துல பாலகாண்டத்துல வருது, அகலிகை சாப விமர்சன பகலம். அதுல புரந்தரன் நடுங்கி அங்க ஒரு பூசையாய் புகழ் விட்டுறான். மெல்லியல் ஆக அகலிகையை கல்லியல் ஆனான், கல் மாதிரி. இது அப்படியே வந்து என்ன பண்ணனார் அந்த சித்திரங்கள்ல சொல்லியிருக்கான். இப்ப சங்க லிட்ரேச்சர்ல பார்த்தோம்னால் 4 தொகை நூல்கள்ல பார்த்துருக்கோம். பார்த்துட்டா அதுல பூராமே இது வருது, ராமாயணம் வருது. 2 விஷயங்கள் இதுல முக்கியம். ஒண்ணு, வந்த காட்சிகள் பூராமே உதாரணங்களா தான் வந்தது இல்லையா? ராமாயணம் சொல்லணும்னு யாரும் அங்க போல, ராமாயண கதையை எடுத்து உதாரணமா சொல்லிடுறாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா,
இவன் சொல்லக்கூடிய எதுவுமே வால்மீகில இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். அரச மரத்தடியில ஆலமரத்தடியில ராமன் வந்து ஆலோசனை பண்றப்ப பறவைகள்லாம் சத்தம் போட்டுச்சு, அதை அடக்கினான்ற விஷயம் நான் எந்த ராமாயணத்துல இல்லை. கம்பன்லயும் இல்லை, வால்மீகிலையும் இல்லை, வேற எந்த ராமாயணத்திலும் இல்லை. ராமாயணத்துல எப்படி வருதுன்னா, ராமன் வந்து ஆலோசனை பண்ணான், கடற்கரையில உட்காந்து எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க. அப்ப கடல் அலை சரு சருன்னு வந்து அடிக்கும்ல, பாத்திருக்கீங்கல்ல, அந்த சத்தம் ஜாஸ்தி வருதுன்னு சொல்லி ராமன் அலைகளை பார்த்து கை காட்டினான். அப்ப அந்த அலைகள்லாம் சப்சைட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா, ராமேஸ்வரம் குளிக்க போறாங்கல்ல, அங்க வந்து அலை இருக்காது, சமுத்திரத்தினுடைய அலை இருக்காது. ஏன்னா ராமன் வந்து அப்ப அடக்கி வச்சதுதான், அப்புறம் அது வெளியே வரல. இப்படித்தான் ராமாயணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த பறவையை அடக்கினதாக எந்த ராமாயணத்திலும் இல்லை. அப்ப எப்படி அந்த கடவுள் மலருக்கு மட்டும் தெரிஞ்சது? எப்படி சங்க காலத்தில் இருக்க தமிழ் மக்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல? அது புரிஞ்சது ஒண்ணு. ரெண்டாவது, புறநானூறு பார்த்தா இல்லையா, இந்த குரங்குகள்லாம் நகைகளை எடுத்து ஒன்னொன்னு மாத்தி மாத்தி போட்டு கிருஷ்ணன் படிச்சோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு தூக்கி போட்டதாக ஒரு ராமாயணத்திலும் இல்லை, எந்த ராமாயணத்திலும் கிடையாது. என்ன வருது, ராவணன் போற சமயத்துல சீதை இந்த முடிச்சு போட்ட நகைகளை கீழே போட்டா, அது உண்டு. அந்த நகைகள்லாம் எடுத்து சுக்ரீவன் பத்திரமா வச்சிருந்தான். திருப்பி ராமனை பார்க்கிற சமயத்துல கொண்டு காமிச்சான், எப்பா இந்த மாதிரி நடந்தது, ஒருவேளை இது சீதையினுடைய நகையா இருக்கலாம், தூக்கிட்டு போனா ராவணனாக இருக்கலாம், அப்படி இதை நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றான். அப்படி பார்த்து சொல்ற சமயத்துல ராமன் பார்க்கிற பூரா சீதையினுடைய நகைகள் தான். அதை பார்த்து ஒவ்வொன்னு கத்திடுவான் ராமன், ஐயோயோ ஐயோயோ. அப்பல ஒரு சின்ன கதை, அதுல டைவர்ஷன். தம்பியரா லட்சுமணனை பார்த்து இந்த நகையெல்லாம் தெரியுமா உனக்குன்னு கேட்டானா. தெரியுமில அந்த கதை, இந்த கதை தெரியுமா? லக்ஷ்மணன் பார்த்தது உனக்கு தெரியும். சரி, லக்ஷ்மணன் எல்லா நகையும் பார்த்தானா, பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. இந்த காலில் போட்டுக்கிற கொலுசு இருக்கு, அதை பார்த்தோன்னே இது வந்து சீதா பிராட்டி போட்ட கொலுசுதான். அது எப்படி அவனுக்கு மற்ற நகையெல்லாம் தெரியல, கொலுசு மட்டும் தெரிஞ்சதுன்னா, அவன் தினம் காலையில எந்திரிச்ச உடனே சீதா பிராட்டி நமஸ்காரம் பண்ணுவாங்க, ராமனையும் சீதையும் நமஸ்காரம் பண்ணுவான். அப்படி பண்றப்ப சீதா பிராட்டிய காலைத்தான் பார்த்துருக்கிறான், மோத பார்த்ததில்லை. அது லட்சுமணனுடைய ஒரு கேரக்டரைசேஷனுக்கு சொல்லும். இந்த மாதிரி கதைகள் தான் பார்த்துருக்காமே தவிர இந்த நகைகளை வந்து குரங்குகள்லாம் மாத்தி மாத்தி போட்டுக்கிடுச்சு அப்படிங்கிற காட்சி யாருக்குமே சொல்லலை. அப்ப அது ஒரு புதுசு, வால்மீகியில இல்லாத ஒன்று. பரிவாடல் வந்து வால்மீகியில இருக்கிறது. ஆனா வால்மீகியில இந்திரனுக்கு வந்து சாபம் வேற மாதிரி வருது, அகலிகைக்கு சாபம் வேற மாதிரி வருது. அகலிகைக்கு வந்து கல்லா போனன்னு சாபிச்சுனான்னு நம்ம பார்த்தோம் பரிவாடல்ல. ஆனா வால்மீகத்துல என்ன சொல்லிருக்கான்னா, அவன் அருவமா போயிடுவான். அதே தோட்டத்திலேயே அதே ஆசிரமத்திலேயே உருவம் இல்லாம சுத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் ராமன் அங்க வந்த உடனே உருவம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதான் வால்மீகி. அதனால வால்மீகத்துல இல்லாத ஒரு விஷயம் பரிபாடல் இருக்கு. இந்த பரிபாடல் இருந்ததை கொண்டாந்து கம்பன் சேர்த்துக்கிட்டான். அதே மாதிரி ராமாயணத்திலேயே ஆசிரியப்பா ராமாயணம்னு ஒரு ராமாயணம் வந்தது, தமிழ்ல இருக்குது. ஆசிரியப்பாவிலேயே ராமாயணம். ஆசிரியப்பான்னு தெரியும் இல்லையா, பெரிய பாட்டா இருக்கும், 10 பாட்டுலாம் ஆசிரியப்பாவில். அதுல ஒரு ராமாயணம் இருக்கு. அதுல அந்த ராமாயணத்துல என்ன போட்டிருக்கான், சீதை ராமன் மிதிலைக்கு வந்த பொழுது அந்த க்ஷணத்திலேயே சீதை வந்து ராமனை பார்த்துட்டான், பார்த்து விருப்பப்பட்டுட்டா.
மிதிலை மூதூர் எய்திய ஞான்றே மதியுடம்பட்ட மாக்கட் செய்தேன்னு வரும். இது வால்மீதியில் இல்ல. கம்பன் கொண்டாடான். கம்பன்லாம் கொண்டாந்துட்டாங்க. என்ன தெருவில் வந்து நடந்து பார்க்கிறப்ப அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு சொல்லிடுவான். ஆக வால்மீகத்தில் இல்லாத சில காட்சிகள் தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்ப்போம். இப்ப பரிபாடல பார்த்துட்டோம். அடுத்தாப்புல காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல வந்து ராமாயண காப்பியம் ஏகப்பட்டது சொல்றான். பல இடங்கள்ல வருது. ஒரே ஒரு 2 இடம். கோசிகன் ஒருத்தன், கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. பின்னால மாதவி கோவலனுக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த கோசிகன் கையில கொடுத்து விடுறான். நீ போய் எப்படியாவது கோவலனை பார்த்து கண்டுபிடிச்சு கொடு. அதை கொடுக்கறதுக்காக கோசிகன் வர்றான். அப்படி வந்து கோவலனை பார்த்துட்டான். வழியில பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான், டேப்பா நீங்க பாட்டுக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்துட்டீங்க வெளியில. ஆனா நீங்க பிரிந்த பிறகு அந்த புகார் நகரம் என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்ன பாடுபட்டுச்சு? அப்ப கொண்டாடுறான் ராமாயணத்தை. அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல, அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல பெரும்பெயர் மூதூர் பெரும்பேதுற்றது. அப்ப கொண்டாந்தாங்க சேர்த்துறான். எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தர்ப்பத்துல அதை சேர்த்துறான். அதே நிகழ்ச்சி தான், பொருத்தமான நிகழ்ச்சி. கவுந்தி அடிகள் ஒருத்தர் வர்றாங்க, தெரியும் இல்லையா? கவுந்தி அடிகள் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கூட துணைக்கு வர்றாங்க. இதுல இருந்து காவிரிப்பு பட்டணத்துல இருந்து, இப்ப இருக்கிற காவிரிப்பு பட்டணம் தான், அங்க இருந்து மதுரைக்கு வரணும். எப்படி வர்றாங்கன்னா முதல்ல காவிரி கரையோரமாவே வந்து திருச்சிக்கு பக்கத்துல அதை தாண்டுறாங்க. தாண்டி திருச்சியில இருந்து மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வர்றப்ப 3 வழி இருக்கு. அதுல ஒரு வழியில வர்றாங்க அவங்க. அந்த ஒரு வழியில வர்ற பொழுது கவுந்தி அடிகள் அப்படிங்கிற ஒரு துறவி, அந்த துறவியை பாக்குறாங்க. அவங்க சும்மா பேசுறப்ப அவங்க சொன்னா, அந்த துறவி சொன்னாங்க, கவுந்தி அடிகள் சொன்னாங்க, நான் மதுரைக்கு போறேன், ரொம்ப நல்லதா போச்சு, நாங்களும் மதுரைக்கு தான் போறோம், நம்ம சேர்ந்து போவோம். என்னன்னா கோவலனுக்கு இவர் தனியா வர்றான் கண்ணகி, அவளுக்கு ஒரு துணை இருக்கணும் இல்லையா, அதனால சேர்ந்து வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்த உடனே இந்த கோசியன் வந்துட்டு போனானா, வந்துட்டு போன உடனே கோவலனுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டான். ரொம்ப வீரா போத்தா புறப்பட்டாங்க காவிரி மட்டில இருந்து. எப்படியா மதுரையில போய் இந்த சிலம்பெல்லாம் விற்று நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கோசியன் வந்து மாதவி இப்படி அழுதுட்டு இருக்கிறாப்பா, போவார் அப்படி இருக்கு, உங்க அப்பா அப்படி அழுகிறாரு, உங்க அம்மா அப்படி அழுகுன்னு 2 பேரையும் சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிட்டான். அப்ப இந்த கவுந்தி அடிகள் சொன்னாரு, அடே அப்பா, நீயாவது பிரிஞ்சு வந்திருக்க, ஊரை விட்டு வந்துட்டு அவசரம், ஆனாலும் கூட நீ வந்து உன் வீட்டுக்கார மலையே கூட இருக்க, மனைவியோட இருக்கிற. ஆனா யாரு ராமன் அயோத்தியை விட்டு போய் காட்டுக்கு போய் பொண்டாட்டி பிரிஞ்சு போச்சு இல்லையா? யார் அவன்? தாதை தந்தை ஏவலின் மாதுடன் போகி காதலி பிரிந்து கடுந்துயர் உழந்தோம். யார் அவன்? ராமன். நமக்கு தெரியும் இல்லையா? திருமாலுடைய அவதாரம். அந்த திருமால் எப்படிப்பட்ட ஆளுன்னா பிரம்மாவுடைய அப்பா. பிரம்மா வந்து வேதங்களை எல்லாம் படைச்சவர், அவரை படைத்தவன் திருமால். அதே இருக்கும். நாபி கமலத்திலிருந்து திருமணம் பிரமணம் தான் சொல்லுவோம். அப்ப தாதை ஏவலின் மாதுடன் போகி கடுந்துயிர் காதலி பிரிந்து கடுந்துயிர் உழந்தோன் யாரு? வேத முதல்வன் பயன்தோன் என்பது நீ அறிந்தலையோ நெடுமொழி என்றோன்னு கவுந்தி அடியில் கேட்கிறான். அவதார புருஷனாகிய ராமனே காதலியை பிரிச்சுட்டு இருந்தான். நீ சாதாரண மனுஷன் தானே, ஏன் கவலைப்படுற?
இது சரியா போயிடும், ஒன்றும் கவலைப்படாத. இந்த கதை உனக்கு தெரியாதா? நீ அறிந்திலையோ? உனக்கு தெரியாத அந்த கதை நெடுமொழி என்றும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச வருதுங்க. அப்ப காப்பிய காலத்திலேயே ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது மணிமேகலை. அது யாரு? கண்ணகியினுடைய மக. அந்த கண்ணகி மக மணிமேகலை பற்றி ஒரு தனி காப்பியம் இருக்கு. யார் எழுதுனதுன்னா சீத்தலை சாத்தனார். அதுல ஒரு பாத்திரம் வருது, காய சண்டிகைன்னு பேரு. காய சண்டிகை. அந்த அம்மா காட்டுக்குள்ள போயிருக்கு. காட்டுக்குள்ள போனா எதே மரமட்டையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வர விடாம அங்க ஒரு பழம் இருந்தது, நாவல் பழம், இது நெல்லிக்கனி. அந்த பழத்தை எடுத்து ஓடி ஒரு வச்சு எடுத்துச்சு, அது கூட போயிடுச்சு. கடைசியில பார்த்தா ஒரு முனிவர் 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் அந்த பழம் வருமா. அந்த ஆளு முனிவர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாரு, நடுவில் சாப்பிட்றதே இல்லை. இப்ப அந்த பழத்தை இந்த மாதிரி தள்ளி விட்டு போயிடுச்சு, இனிமே சாப்பிட முடியாது. அப்ப அந்த முனிவருக்கு போக வந்திருக்கும், வரப்ப இந்த வரத்தானே செய்யும், சாப்பாட்டை தூக்கி போட்டா. அப்ப அவர் என்ன செஞ்சுட்டாரு, நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுறது எதுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பழம், இதுதான் சாப்பிடுது. இப்ப நீ தட்டி விட்டதுனால இன்னொரு 12 வருஷம் நான் பட்டினியா கிடக்கணும். இந்த மாதிரி என்னைய பட்னியா கிடக்க வச்சு உனக்கு பட்னியாவே இருக்கு, எவ்வளவு சாப்பிட்டாலும் உனக்கு பசி ஆறாது போ அப்படின்ட்டு. யானை பசின்னு சொல்லுவோம், யானை பசி. இந்த மணிமேகலை வந்த பொருட்டு காயச்சண்டிகை பசின்னே பேர் இருக்கு. காயச்சண்டிகை பசின்னா எவ்வளவு போட்டாலும் உள்ள போயிட்டே இருக்கும், பசிய அடங்காது. 3 நேரம் சாப்பாடு இல்லை, 6 நேரம் சாப்பாடு இல்லை, சதா சர்வகாலமும் சாப்பாடு தான். இப்ப இந்த காயச்சண்டிகை பசியை வர்ணிக்கணும். சீத்தலை சாத்தனார் என்ன செஞ்சாருன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். என்ன உதாரணம் சொல்லலாம்? ராமாயணத்துல கும்பகர்ணன் சாப்பிடுவாங்க, அவங்க தூங்கிடுவாங்க. அவன் என்ன சொன்னா, சீத்தலை சாத்தனாரு, ராமன் சீதையை தேடி இலங்கைக்கு போகும் பொழுது நடுவிலே குறுக்கிட்ட கடலை அடைத்து ஒரு பாலம் போட்டான். அந்த பாலம் எப்படி போட்டான்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் உழுதிக்கு போட்டு நிரப்பி ஒரு பாலம் கட்டினான். இந்த எவ்வளவு மலையில போட்டாலும் சமுத்திரத்துக்குள்ள மலையை போட்டு என்ன ஆகும், அதோட உள்ள போயிட்டே இருக்கும். நெடியோன் மயங்கி நிலைமிசை தோன்றி அந்த பாலத்தை கட்டிய பொழுது எவ்வளவு மலையில போட்டாலும் சமுத்திரத்துக்குள்ள வாங்கி வாங்கி போட்டுக்கிற மாதிரி இந்த காய் செடிக்கு எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருந்தா. இப்படி உதாரணம் சொல்லிட்டான். இன்னொரு உதாரணம், இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, சும்மா ஒரு பேச்சு. அப்போ போலீஸ் விசாரிப்பாங்க இல்லையா, விசாரிக்கிறப்ப யார முதல்ல பார்த்தது இதை கேட்போங்களா? காட்சி பிரமாணம். யார ஐ விட்னஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணால பார்த்தவனா இருக்கானா அவனுக்கு தான் நம்ம நம்புவோம். இல்ல கண்ணால யாருமே பார்க்கல அப்படின்னா அவனாத்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அனுமானம் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அனுமானம் பண்றது சரியா இருக்குன்னா அது ஒரு பிரமாணம். பிரமாணம்னா விட்னஸ், ஐ விட்னஸ். இப்படி இந்த மணிமேகலை என்ன பண்ணா, புத்த சமயத்தை சேர்த்துட்டாங்க அவனை. எப்படி சேர்த்தாங்க? திடீர்னு ஒரு நாள் திடீர்னு வரல மொட்டை அடிச்சு பௌத்த பிக்ஷனி ஆக்கிட்டா மாதவி. ஏன்னா அவனுடைய மாதிரி கஷ்டப்பட வேணாமே நான் மகள் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டான். அப்ப திடீர்னு புத்த மதத்துல வந்த உடனே அந்த புத்த மதத்துடைய கொள்கை என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியல, மற்ற மதங்களுடைய கொள்கை என்னன்னு தெரியாது. மணிமேகலை என்ன செஞ்சா, அம்மா செஞ்சிருக்கா நல்லா தான் செஞ்சிருப்பா, அப்ப நாம நம்மளை இஷ்யூ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு
எல்லா மதத்தினுடைய கொள்கைகளையும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி தெரிஞ்சுட்டு வர்றப்ப ஒரு சமய கணக்கன் தன் திறம் கேட்ட காதைன்னு ஒரு காதை இருக்கு, ஒரு சாப்டர் இருக்கு மணிமேகலையில். அதுல மணிமேகலை ரொம்ப அழகி. அந்த அழகோட அந்த மணிமேகலை முட்டையடிச்சிருந்தாலும் கூட சூப்பர் அழகியவர். அதனால அந்த அழகோட போய் எல்லாத்தையும் போய் கேட்க முடியுமா? அதனால என்ன செஞ்சான்னா மேல சன்னியாசி வேஷம் போட்டான். சன்னியாசி வேஷம் போட்டுட்டு போய் கேட்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பிரமாணங்கள்லாம் சொல்லிட்டே வர்றான். அதுல ஒரு பிரமாணம் சொல்றான். என்ன பிரமாணம்னா, கொலை குற்றத்துல ஒரு தப்பு நடந்து போச்சு, 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க, சந்தேகத்தை கொடுத்துட்டு வர்றாங்க. 3 பேர் கட்டாயம், இவங்க தான் செஞ்சிருக்கணும், வேற ஆளுகளும் கிடையாது. அப்புறம் அந்த 3 பேரையும் விசாரிக்கிறப்ப 2 பேரும் சுத்தமா இல்ல, நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அப்ப யாரு? அந்த 3வது ஆளு தான். இது ஒரு பிரமாணம். இதுக்கு பேரு மீட்சி பிரமாணம், பாரிசேடன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இதுக்கு சாத்தனார் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 2 பேருக்கு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல ஒருவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன் தோத்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு ஒண்ணு நம்ம தனியா அவன் தோத்துட்டான்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஜெயிச்சன்னு சொன்னா போதும், தோத்தனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு என்ன செஞ்சார் அவரு? மீட்சி அளவு என்பது ராமன் வென்றான் என ராவணன் தோற்றமே மதித்தல். ராமன் வென்றான்னு சொல்லிட்டா ராவணன் தோத்தான்னு அர்த்தம். ராமராவண யுத்தத்துல அதானே. இது அந்த காலத்துல மணிமேகலையில சீத்தல சாத்தனார் கொடுத்த உதாரணம். அப்ப இந்த உதாரணம் சர்வசாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்லலாமா? வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு ஆள் இருந்தார், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்லி 2வது உலக மகா யுத்தம் நடந்த பொழுது இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர், ரொம்ப பிரில்லியன்ட். அவன் பயங்கரமான புத்திசாலி, மண்டை இவ்வளவு பெருசு இருக்கும், ஆள் எப்படி இருப்பான். அப்ப அவன் ஒரு புத்தகம் எழுதினான், ஹிஸ்டரி ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு. அந்த புத்தகத்துக்காகவே அவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவனுடைய சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பார்லிமெண்ட்ல பேசுறப்ப மெம்பர் பொய் சொன்னார்னு சொல்லக்கூடாது. மெம்பர் பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல சில வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தணும். பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு வேறு இருக்கு. என்னுடைய மெம்பர், இந்த கூட்டத்தில் இருக்கிற மெம்பர் பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மெம்பர் டெல்ஸ் எ லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த லை அப்படிங்கிறத எடுத்துட்டு வேற ஏதாவது போடணும். சர்ச்சில்கிட்ட அந்த மாதிரி சொல்லிவிட்டாரு முதல்ல. அப்புறம் எல்லாரும் சேர்த்து கத்தின உடனே இதுக்கு என்னடா செய்யறது பார்த்தா, இந்த லைங்கிற ஒரே ஒரு சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க, டெர்மினாலஜிக்கல் இன்எக்ஸாக்டிடியூட். எக்ஸாக்ட் அப்படின்னா நேரம் இருக்கிறது, எக்ஸாக்டிடியூட்னா உள்ளது, இன்எக்ஸிடியூட்னா மாறுபட்டது. டெர்மினாலஜின்னா வார்த்தையில மாறுபட்ட கருத்து தானே பொய், அதானே பொய். அதனால பொய்ங்கிறத எடுத்துட்டு லை சொல்லாம அதுக்கு பதிலா டெர்மினாலஜிக்கல் இன்எக்ஸாக்டிடியூட்னு சொல்லி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு கொடுத்தான் அப்பவே பார்லிமெண்ட்லயே. அதாவது லைங்கிறது ஒரே சிலபல், டெர்மினாலஜிக்கல் இன்எக்ஸாக்டிடியூட் 11 சிலபிள்ஸ். ஒரு சிலபிளுக்கு பதிலா 11 சிலபிள்ல பதில் சொன்னான். இதுதான் சர்ச்சில். அப்ப அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கலாம்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம மீட்சி இதுக்கு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வர்றேன். ஒரு தடவை இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல பேசுறப்ப, ரொம்ப ஆவேசமா பேசுறப்ப, இந்த சபையில் இருக்கக்கூடியதுல 50% பேர்கள் கழுதைகள் சொல்லலாமா?
மெம்பர்களை போய் ஆனரபிள் மெம்பர்களை போய் கழுதைன்னு சொல்லாம இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள 50%, அதாவது பாதி பேர் கழுதைகள் அப்படின்னா. அப்புறம் அவனுக்கே யோசனை வந்தது, எல்லாம் கத்திட்டாங்க. கத்துனது எது கத்துனா? கழுதைன்னு சொன்னதுக்கான உள்ளதை சொல்லிட்டானு இல்லையா? அவன் எல்லாரும் கத்திட்டாங்க. உடனே வேணான்னு சர்ச்சில், சரி நான் கூட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், இல்லை நான் அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படியே வாபஸ் வாங்கிட்டு எல்லாம் கத்துனாங்க. இல்லை, இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களே பாதி பேர் கழுதைகள் அல்ல அப்படின்னு. பாதி பேர் கழுதைகள்னு சொன்னான்ல, இப்ப அதை வாபஸ் வாங்கினான். எப்படி வாபஸ் வாங்கினா? இந்த சபையில் இருக்கவர்களே பாதி பேர் கழுதைகள் அல்ல, மீதி கழுதை தானே. அதுதான் மீட்சி. மீட்சி படலைங்கிறது அதுதான். நீ சொல்லாம விட்டதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டும் முதல்ல சொன்னதான் பின்னாடி சொல்லியிருக்கான். ஆனா அந்த வேர்டிங்ஸ் வச்சுக்கிற டெக்னிக்ல டக்குன்னு முடிச்சுட்டான். இது மணிமேகலை. அப்புறம் சைவர்கள் தேவாரம், திருவாசகம் நிறைய இருக்கு. ராமாயணத்தை பத்தி நிறைய இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நம்ம இதுவரை பார்த்த மாதிரி மற்ற ராமாயணங்களே இல்லாத சமாச்சாரம். திருஞான சம்பந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருஞான சம்பந்தர் நம்ம மதுரைக்கு ரொம்ப தொடர்பு இருக்கிறார். அந்த திருஞான சம்பந்தர் ஒரு தேவாரம் பாடியிருக்காரு. அதுல ராமாயணத்தில் சொல்றாரு, ஒவ்வொரு 8வது பாட்டையும் ராவணனை பத்தி சொல்லுவாங்க. இதுல ராவணனை பத்தி வருது. என்ன சொன்னார்னா, ராவணனுக்கும் ஜடாயு அப்படிங்கிறதுக்கும் ஒரு பறவைக்கும் சண்டை வந்தது இல்ல? எப்படி? ராவணன் சீதைய தூக்கிட்டு போற பொழுது ஜடாயு தடுத்து நிறுத்தினான். தடுத்து நிறுத்தின 2 பேரும் சண்டை வந்தது. இத்தனைக்கும் பார்க்க நல்லா யோசிக்கணும், ஜடாயுவுக்கு ஆயுதமே கிடையாது. அவனுடைய நகங்களும் மூக்கும் தான். ராவணனுக்கு 10 கை, 10 ஆயுதம் வச்சிருக்கான். ரதத்துல வந்திருக்கான் இல்லையா? வலிமை இருக்கணும். ஆனா இவன் ஒண்ணுமே இல்லை ஜடாயு. ஆனால் இந்த ஜடாயு அந்த ராவணனை தாக்கி 2 தடவை மயக்கப்பட்டு இவன் தாக்கணும் இல்லை. அப்ப எவ்வளவு போர்ஸா தாக்கி இருப்பான். அப்படி தாக்கினப்ப 2 பேருக்கும் இது ஞானசம்பந்தருடைய கற்பனை. என்ன, 2 பேரும் ராவணன் என்ன செஞ்சா சலிச்சு போய், என்னப்பா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த உன்னுடைய உயிர்நிலை எங்க இருக்குன்னு சொல்லு, என்னுடைய உயிர்நிலை எங்க இருக்குன்னு நான் சொல்றேன், அதை தாக்குவோம். உயிர்நிலைங்கிறது ஒரு இடத்துல இருக்கணும். அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை, அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப ராவணன் சொன்னா, என்னுடைய உயிர்நிலை இருக்கிறத நான் சொல்றேன், உன்னுடைய உயிர்நிலை இருக்கு, அந்த இடத்த மட்டும் நம்ம பிடிச்சா அடுக்கும், சும்மா கையெட்டி காலை வெட்டி அதெல்லாம் வேணாம். அப்ப ஜடாயு உண்மை சொன்னான், என்னுடைய சிறைகள்ல தான் எனக்கு உயிர், அந்த சிறைகளை யாராவது வெட்டிட்டாங்கன்னா எனக்கு உயிர் போடும். ராவணன் சொன்ன, அவனுக்கு உண்மையிலேயே உயிர் இருக்கிற இடம் வேற. ஆனா ஜடாயிட்ட என்ன சொல்லிட்டான், பொய் சொன்னான். என்ன சொன்னா, உள்ளங்கால்ல தான் எனக்கு உயிர் இருக்கு, உள்ளங்கால்ல தான் எனக்கு உயிர்நிலை இருக்குன்றான். ஆக்சுவலா அவனுடைய உயிர்நிலை தொப்புள்ள இருக்கு, அதை சொல்லல, உள்ளங்கால்ல இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப அதனால ஜடாயு என்ன செஞ்சான், அந்த உள்ளங்காலை தாக்குறதுக்காண்டி போயிட்டான். அப்படி உள்ளங்கால காக்குறத எப்படி குனிஞ்சுதானே போகணும், அப்படி குனிஞ்சு போறப்ப அவை சிறக வெட்டிட்டான். சாதாரண ஆயத்தினால சிறக வெட்டல, சந்திரகாசம்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்த வாளினால வெட்டினான். சாதாரண கத்திக்கு முடியல. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சாரு, இப்படி எங்கால உண்மையே பேசுறவன் நீ பொய் சொல்லி ஏமாத்தி இப்படி கொண்டு விட்ட, மெய் சொல்லா ராவணனை மேலோடு ஈடழித்து பொய் சொல்லாத உயிரிடுத்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னு சொல்ற. புள்ளிருக்கு வேலுங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் ஜடாயு இருந்ததாக ஒரு ஐதீகம்.
அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. அந்த ஜடாயு எப்படி செத்தான்? திருஞான சம்பந்தர் ஒரு காரணம் சொல்றாரு. என்னன்னா, 2 பேரும் உயிர்நிலையில பத்தி பேச்சு வர்றப்ப இந்த ராவணன் போய் சொன்னான், ஜடாயு உண்மையை சொல்லிட்டான். அதனால உண்மையை சொன்னதுக்கு தண்டனை, செத்து போயிட்டான். இப்ப இந்த மாதிரி ஜடாயுக்கும் ராவணனுக்கும் சண்டை வந்தது எல்லா ராமாயணத்துல இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை யாருமே சொல்லல. அது ஞான சம்பந்தருடைய கருத்து. அப்ப அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தத்துல எத்தனை பாட்டு? 4000 பாட்டு என்ன? 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றோம்ல, அப்புறம் இதுல எத்தனை பாட்டு கேட்டா 4000 பாட்டு தான். இந்த 4000 பாட்டுலையும் ராமாயணத்தை பத்தி நிறைய வருது, நிறைய குறிப்புகள் வருது. நம்ம நச்சினாருக்கு நேர்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த வைஷ்ணவர்களுக்கு ஒரு உரையாசிரியர் இருக்கிறார். அவர் பேர் தெரியுமா இருக்காது? யாராவது வைஷ்ணவர்கள் இருக்காங்களா? தெரியாது. நீ வைஷ்ணவர் தானே, உனக்கு தெரியாதா? பெரிய வாச்சான் பிள்ளை கேள்விப்பட்டிருக்கியா? பெரிய வாச்சான் பிள்ளைங்கிறவர் தான் ஆசிரியர், உரையாசிரியர். ஆசான் நல்ல பாட்டுல ஆசான் அப்படின்னா ஆசிரியர், நமக்கு தெரியும். ஆசான்னா ஆசிரியர், பெரிய ஆசான்னா பேராசிரியர். பெரிய ஆசான்னா பேராசிரியர், பேராசிரியர். பெரிய ஆசான். இந்த பிள்ளைங்கிறது வந்து ஜாதியை குறிக்கல, ஜாதியை குறிச்ச அல்ல. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிள்ளை முதலி எல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் ஜாதி பேர் இல்லை, அவங்களுடைய பொசிஷனுக்கு உண்டான பேர். பெரிய வாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் என்ன செஞ்சாரு, இந்த 4000 பாட்டுலையும் எங்கெங்கெல்லாம் ராமாயணத்தை பத்தி வருகிறதோ அதை பூரா எழுதினார், வரிசையா எழுதினார். எழுதி கடைசியில படிச்சு பார்த்தா ராமாயண கதை முழுசு இருக்கு. அதுல 6 காண்டமும் இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரு, இந்த சொற்களை அப்படியே வச்சுட்டு, திவ்ய பிரபந்தத்துல வர்ற சொற்களை அப்படியே வச்சுக்கிட்டு, பாலகாண்டத்தை பத்தி வர்ற சொற்கள், அயோத்திய காண்டத்தை பத்தி சொற்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு ராமாயணம் பண்ணிட்டாரு. இது எப்படி? 4000 திவ்ய பிரபந்த பாசுரப்படி ராமாயணம். இது நசுங்கி 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 இப்ப என்னன்னா பாசுரப்படி ராமாயணம்னு வருது இல்லையா? பாசுரப்படி ராமாயணம், 4000 திவ்ய பிரபந்த பாசுரப்படி ராமாயணம். இது முதல்ல பிரியவச்சான் பண்ணது. ஆழ்வார்களுடைய பாடல்கள்லயே என்ன இருக்குன்னா ஒரு குறிப்பு ஒண்ணு, இந்த அணைகட்டுற சமயத்துல அணில் எல்லாம் போய் நினைச்சிட்டு வந்து மணல் தேர்ந்து அப்புறம் போய் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணில் கதை. அணை கட்டுற சமயத்துல எல்லாம் மலையில கொண்டாந்து போட்டாங்க. ஆனா இந்த அணில் என்ன செஞ்சிச்சு, நம்ம எதாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூக்கிட்டு வர முடியாது. அதனால என்ன செஞ்சது, சமுத்திரத்துல போய் முழுங்குறது, முங்கி வெளியிட்டு இருக்கிற மணலை புரள்றது. இந்த மணலை கொண்டு போய் அந்த அணை கட்டுறாங்கல்ல அந்த இடத்துல உதறிடுது. அதுவும் ஒரு சேவை தானே, அணிலும் சேவைதான். மாதிரி பெரிய உதவி பண்றவங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யணும், அணில் சேவைன்னு சொல்லுவாங்க. அணில் சேவை. இது ஒரு ராமாயணத்துல இருக்கு, ஒரு பாசுரத்துல இருக்கு. தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒரு ஆழ்வார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொண்டரடி பொடியாழ்வார், அவரு இதை பாடுறாரு. வேற எந்த ராமாயணத்திலும் இல்லை, வால்மீகியில இல்லை, கம்பன் எங்கேயுமே அணில் போட்டதாக இல்லை. இது எப்ப தொண்டரடி கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வருவார். 14ஆம் நூற்றாண்டுல ஆந்திராவுல ரங்கநாத ராமாயணம்னு ஒரு ராமாயணம் இருக்கு. அந்த ராமாயணத்துல அணில்கள் சிறு சிறு கற்களை கொண்டு போய் பொறுக்கி போட்டன வர்றாரு. போனா புத்தார் ரெட்டின்னு பேர் இருக்கு. உங்க கையில இது இருக்கு இல்லையா, ஆந்திராவில் இருக்க ராமாயணம் ரங்கநாத ராமாயணம்னு பேரு இருக்கா?
கடைசியா இருக்கும். ரங்கநாத ராமாயணம். அவங்க அப்பா பேர் ரங்கநாதன், அதனால ரங்கநாதன். எழுதினவர் வந்து கோனா புத்தா ரெட்டி. போட்டிருக்கா? போடலையா? கோனா புத்தா ரெட்டி. அவர் என்ன செஞ்சுட்டாரு, இந்த தொடரடி பொடியாளர்கள் பாடின பாசுரத்தை அப்படியே கொஞ்சம் மாத்தி அது புரண்டு வச்சு சொன்னாங்க. இவர் என்ன செஞ்சுட்டாரு, ஒரு கல்லகெல்லாம் கொண்டு வச்சு ஒண்ணு. ரெண்டாவது, ராமன் எல்லாரும் திரும்பி வர்ற சமயத்துல பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனாங்கன்னு தெரியும் இல்லையா? திரும்பி வர்றப்ப பரத்வாஜ ஆசிரமத்தை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணான். இந்த சத்தத்துக்காக நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு, நேத்துல இருந்து முயற்சி பண்ணி இந்த சத்தம். பரத்வாஜ ஆசிரமத்துல எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. அப்ப ராமன் என்ன செஞ்சான், பரதனுக்கு போய் செய்தி சொல்லுவோம், ராமன் வந்துகிட்டே இருக்கிறான், இல்லாட்டி என்ன ஆகும், பரதன் வந்து என்ன செஞ்சான், கடைசி நாள் வரலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி, அதுக்காக முதல்ல போய் சொல்லுவேன், அப்ப அவசரப்படாத, வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வரான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இவன் போயிட்டு திருப்பி வந்தான். திருப்பி வந்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க சாப்பாட்டுக்கு பரத்வாஜ ஆசிரமத்துல. இவனுக்கு இடம் இல்லை. உடனே ராமன் என்ன செஞ்சான், இந்த இலையில 2 பகுதி இருக்குல்ல, 2 நடுவில் ஒரு இது இருக்குல்லையா, இந்த பக்கம் நான் பூரா உட்காந்துக்கிட்டு அந்த பக்கத்துல நீ உட்காந்து சாப்பிட்டு எழுத்தாப்புல உட்கார வச்சுட்டான். யார? அனுமனை. இது வந்து திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். அவர் இந்த விஷயத்தை தெளிப்பாடுறார். இந்த விஷயமும் எந்த ராமாயணத்துல இல்லை. இது பூரா நம்ம நாட்டு வழக்கு நல்லா ஞாபகம். நம்ம நாட்டு வழக்குல இருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, பெரியாழ்வார், நம்மூர்கார், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுடைய அப்பா பெரியாழ்வார். அவர் என்ன செஞ்சிட்டாரு, சீதைக்கு ராமனுக்கு லேசா ஒரு சச்சரவு. சச்சரவு எப்பவுமே சச்சரவு இல்லாம இருக்க முடியுமா? அது வந்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி. அதனால அந்த சமயத்துல சீதை என்ன செஞ்சாலாம், ஒரு மல்லிகை மாலை பூ அதுல ராமனை கட்டிட்டாலாம். தூணோடு சேர்த்து கட்டினாலா இல்ல கையை மட்டும் கட்டினாலான்னு தெரியல, அது தெரியல. அவர் பெரியாழ்வார் அதை சொல்லல. அயோத்தி தண்ணியில் தனி இருக்க பொழுது எல்லியம்பு மலர்போவதாய் எல்லியம்பு மாலை காட்டுறது ஒரு அடையாளம் சொல்றாங்க. இந்த சமாச்சாரமும் எந்த ராமாயணத்திலும் வரல. மல்லிகை மாலை கொண்டு ராமனை சீதை கட்டினதாக ஒரு ராமாயணத்துல வரல. இது வந்து பெரியாழ்வார் பாசுரத்துல சொல்லியிருக்கு. ஆக இதுவும் எங்கேயுமே வந்ததில்லை. கடைசியா சிவன் பிரம்மா வந்து ராவணனுக்கு வரம் கொடுக்கிறார். அவர் தானே வரம் கொடுக்கிறார். அப்படி வரம் கொடுக்க போற சமயத்துல ராவணன் 10 முகத்தோட போல ஒரே தலையோட தான் போயிருக்கான். போய் பிரம்மாட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கிறான். அவரு எதை கேட்டாலும் கொடுக்குறேன்ட்டாரு. இந்த மாதிரி கொடுக்காதையா, கேட்கிறவனுக்கெல்லாம் வரத்தை கொடுத்தேன்னா தலைவலி எனக்கு தான். ஏன்னா அப்ப இவர் தானே போய் மாற்ற வேண்டியிருக்கு. அதனாலன்னு சொல்லிட்டு முன்னாலேயே ஒரு சின்ன குழந்தை மாதிரி உருவெடுத்து பிரம்மாவுடைய மடையில படுத்துட்டு, இந்த மாதிரி இவன் ஒரு தலைன்னு வந்திருக்கான், உண்மையில அவனுக்கு 10 தலை அப்படின்னு எண்ணி காமிச்சான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் வேற ராமாயணங்கள் இல்லை. ஆனா நம்ம பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார் எல்லாரும் பாடிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி. இப்ப நமக்கு என்ன வேலைன்னா, இவ்வளவு நிகழ்ச்சிகள் பார்த்தோமே பெரும்பாலும் மற்ற ராமாயணங்கள்ல இல்லாத நிகழ்ச்சியா தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, மற்ற ராமாயணங்களை விட நம்ம நாட்டுல இருந்த பழக்கத்துல நிறைய ராமாயணம் இருந்திருக்கு. வால்மீகிக்கு முன்னாலே கூட இருந்திருக்கலாம். கம்பன் பலது அதுல இருந்து எடுத்துக்கிறான், மற்றவங்க எடுத்துக்கல.
நம்ம நாட்டுல ஒரு ராமாயண பாரம்பரியம் இருந்திருக்கின்றது நல்லாவே தெரியுது. ஆனா வால்மீகி ஏன் எழுதல? வால்மீகி எழுதிருக்கணும்ல, ஏன் எழுதல அப்படின்னா, வால்மீகத்துல இது மட்டும் விடல, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம நினைக்கிறத விட்டுருக்கான். எப்படி? கதாநாயகி யாரு ராமாயணத்துக்கு? சீதை. கதாநாயகன் யாரு? ராமன். ராமனுடைய அப்பா பேர் என்ன? ராமனுடைய அம்மா பேர் என்ன? சீதையனுடைய அப்பா பேர் என்ன? சீதையனுடைய அம்மா பேர் என்ன? டப்புன்னு ஒளி அடங்கிடுச்சு. சீதையனுடைய அம்மா பேரே சொல்லல. வால்மீகத்தினே இல்ல, கம்பன்லயும் இல்ல. துளசிதாசர் தான் கண்டுபிடிச்சு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது துளசிதாசர் கண்டுபிடிச்சது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல. வால்மீகத்திலே இல்ல, கம்பன்லயும் இல்ல. ராமனுக்கு மனைவி சீதை. கல்யாணம் நடந்ததுல எல்லாருக்கும். அப்ப பரதனுக்கு யாரு மனைவி? மாண்டவி. லட்சுமணனுக்கு யாரு? ஊர்மிளை. சத்ருகணனுக்கு சிறுத கீர்த்தி. கல்யாண நேரத்துல இந்த பொண்ணுகளை அறிமுகப்படுத்தி வச்சாயினே தவிர பின்னால எப்பவாவது இந்த 3 பேர் பேரை கேட்டிருக்காமா ராமாயணத்துல? எங்கேயாவது? சீதை தான் நமக்கு தெரிஞ்சாலே தவிர ஊர்மிளை தெரியல. இத்தனைக்கே ராமன் கூட போறப்ப ஊர்மிளைட்ட போய் இவன் ஒரு பிரிவுக்காக சொல்லிட்டு போறானா? இல்ல, அப்படின்னு சொல்லல. ராமன் சீதைட்டு போய் சொன்னான்ல, காட்டுக்கு போறேன், அப்பா வரேன்னு சொல்லிட்டான். அது மாதிரி லட்சுமணன் போய் சொன்னானா? இல்ல, கதையில இல்ல. வால்மீகி எழுதல, கம்பனும் எழுதல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ராமாயணத்தினுடைய கிளைமேக்ஸ் எது? ராவண வதம். ராவண வதத்தை நோக்கி தான் எல்லாம் கதையெல்லாம் போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்தாலும் ராமாயணத்துக்கு ராவண வதத்துக்கு போய் சேரணும். அப்படி இல்லாத எந்த இன்சிடென்ட்டும் விட்டுருவாங்க. எந்த இன்சிடென்ட்டும் வச்சுக்கிற மாட்டாங்க. லட்சுமணனுடைய மனைவி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? சீதையனுடைய அம்மா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஜனகன் தான் முக்கியம். அதனால ஜனனை வச்சுக்கிட்டாங்க, அம்மாவை விட்டாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல விட்டுருப்பாங்க. ரைட்டு, இது ஒரு சமாதானம் தான். நம்ம நாட்டுல சுதந்திர போராட்டம் நடந்தது இல்லையா? எப்ப நடந்தது? 1947 வரை நடந்தது இல்லையா? சுதந்திரம் அப்பதான் நமக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னால 100 வருஷம் 150 வருஷம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்தியா முழுசும் நடந்தது. இந்தியா முழுசும் நடந்தது. ஒரு உதாரணம், 2 உதாரணம் சொல்றேன். ஒண்ணு, 1930வது வருஷம் தண்டி யாத்திரைன்னு மகாத்மா காந்தி போனார். அது எதுக்கு? உப்பு சத்தியாகிரகம்னு பேர் இருக்கு இல்லையா? அந்த உப்பு சத்தியாகிரகத்துல இந்தியா முழுசும் 3000 மைல் கடற்கரை இருக்கு நமக்கு. அந்த மைல் இருக்க அத்தனை கிராமங்கள்லயும் அத்தனை நாடுகள்லயும் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது இல்லையா? ஆனா மெயின் தண்டி. ஏன்னா காந்தி அங்கதான் போய் உப்பு காய்ச்சினார். ஏன் உப்பு சத்தியாகிரகம் வந்ததுன்னா, இந்த உப்புங்கிறது நம்ம சமுத்திரத்திலிருந்து எடுக்கிறோம். சமுத்திரத்தை நம்ம உயிரை கொடுத்து எடுத்து அதை விற்க போறப்ப அதுக்கு வரி போட்டா பிரிட்டிஷ்காரன். உப்பு வரின்னு பேர் இருக்கு. என்னடா நியாயம் இது? எங்களோட நாட்டு நற்றாயா களைபடித்தாயா கேட்டால, அந்த மாதிரி இவன் எங்கேயாவது சமுத்திர தண்ணி எடுத்தானா இல்ல அதை காய்ச்சினானா? ஒண்ணுமே செய்யல கவர்மெண்ட்ல. ஒண்ணும் இல்லாம கேட்டுட்டு அவன் வரி போட்டானா எப்படி ஒத்துக்கிறது? அதனால இந்தியா முழுசுலும் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வேதாரண்யம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாரண்யம். அந்த வேதாரண்யத்துல சர்தார் வேதரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர், அவருடைய தலைமையில இந்த உப்பு சத்தியாகிரகம் அங்க நடந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தலைமை. தண்டியில் இருந்தது மகாத்மா காந்தி. 3000 மைலுக்கு அத்தனை பேர், அத்தனை அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க. இந்த தண்டி
வேதாரண்யத்தில் நடந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாங்க. அது வழக்கம் போல போய் சத்தம் போடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க போலீஸ் எல்லாரும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கைது பண்ணிட்டு போனோன்னு கோர்ட்ல ஓடி நிறுத்துவான். மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்குறான்? ஆமா நீ போ, 3 மாசம், உனக்கு 6 மாசம், இது ஜெயிலு, இப்படி தள்ளி விட்டுருவான். இப்படியே போறப்ப ஒரு ஆசிரியர் ஒரு ஆளை கொண்டு நிறுத்தினாங்க, உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டவர். அப்ப மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், நீர் எந்த ஊரு? சிதம்பரம். என்ன தொழில் செய்யறீங்க? என்ன தெரியுமா சொன்னா, செத்து போன பிணத்தை எல்லாம் பாடம் பண்ணி அதுக்கு சடங்கெல்லாம் பண்ணி எரிக்கிறது. அதுக்கு பேரு பிரேத சம்ஸ்காரம். பிரேத சம்ஸ்காரம். அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஏதாவது இறந்து போனாங்கன்னா உடனே அவங்க அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து இந்த பாடியை கொண்டு போய் எரிக்கிறதுனாலும் சரி, புதைக்கிறதுனாலும் சரி, எது அவங்க வேலை தான். அவங்களுக்கு அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு பேரு பிரேத சம்ஸ்காரம் பண்ணுபவர்னு அர்த்தம். இந்த ஆளு என்ன சொன்னா, இது எங்கிருந்து வருகிறீர் அப்படின்னு கேட்டாங்க. சிதம்பரத்துல இருந்து வர்றேன். என்ன தொழில் செய்யறீங்க? பிரேத சம்ஸ்காரம் பண்றது என்னுடைய தொழில். சிதம்பரத்துல பிரேத சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய நீர் எதுக்காக வேதாரண்யத்துக்கு வந்தீர்? கேட்டான். அந்த ஆள் என்ன தெரியுமா பதில் சொன்னா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணுவதற்காக வந்தேன். எப்படி? எப்ப? 1930. 1930 அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்து ஏகாதிபத்தியத்திற்கு பிரேத சம்ஸ்காரம், அதாவது என்ன அர்த்தம்? செத்து போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த மேஜிஸ்ட்ரேட் சும்மா கூட வரவன, மற்றவங்களுக்கெல்லாம் 3 மாசம்னா போ, உனக்கு 1 வருஷம் அப்படின்னு. அது பிரச்சனை இல்லை இப்ப நமக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரேத சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய ஆள் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டதாகவோ, இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணதாகவோ, உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி எழுதின எந்த நூலும் இல்லை. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், அப்துல் கலாம் ஆசாத் எழுதியிருக்கா புக்கு, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு எழுதியிருக்காங்க எத்தனை பேர். அந்த அத்தனை பேர் இதுல இந்த இன்சிடென்டே கிடையாது. என்ன தெரியாது. ஏன்? எங்கேயாவது முக்கியமான இடத்துல, முக்கியமான நிகழ்ச்சி நடந்தல, முக்கியமான ஆளுநர் இடத்துல எழுதுவான். இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா புதுசம் பத்தாது இல்லையா? அதனால மற்றதெல்லாம் விட்டுட்டு தண்டியாத்திரை மட்டும்தான் எழுதுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தேவகோட்டை தெரியுமில்ல? தேவகோட்டை, அங்க நாகப்பண்ணு ஒருத்தர் இருந்தார். 1942, அது 1930, இது 42 ஆகஸ்ட் மாசம் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு புரட்சி. வெள்ளையனே வெளியேறு, அதுக்கு பேரு ஆகஸ்ட் புரட்சின்னே பேரு. வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி எல்லா பக்கத்துல இந்தியா முழுசுல இருக்கவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல கொடியை பிடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு ஊர்வலம் போவாங்க. அதனால என்ன பண்ணா பிரிட்டிஷ்காரன் எல்லா ஊர்லயும் 144 தடை உத்தரவு போட்டான். 144 தடை உத்தரவு போட்டா என்ன அர்த்தம்? 4 பேருக்கு மேல யாரும் அங்க கூடக்கூடாது. இந்த நாகப்பன் என்ன செஞ்சாருன்னா 500 பேரை கூட்டிட்டு தேவகோட்டையில ஊர்வலம் வந்தார். விடுவானவன். ஆனா நாகப்பனை உடனே கைது பண்ணா பெரிய கொந்தளிப்பு வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு இரவோடு இரவாக ராத்திரி போய் 12 மணி 1 மணிக்கு அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் பக்கத்துல திருவாடானு ஒரு ஊரு, அந்த ஊர்ல கொண்டு அவரை ஜெயில வச்சுட்டாங்க. காலையில எந்திரிச்சா தேவகோட்டை முழுசுல இதே பேச்சுதான், நாகப்பனை கைது பண்ணிட்டாங்க, நாகப்பனை கைது பண்ணிட்டாங்க. ஊரே தெரிஞ்சு போச்சு. அப்ப 500 பேர் தான் கூட்டிட்டு போனேன். மறுநாள் என்னாச்சுன்னா ஆயிரக்கணக்கான பேரு கையில அருவா, சம்பு, மம்புட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் திருவாடான ஜெயில் இருக்கு வேற, அதை உடைச்சிட்டாங்க. திருவாடான ஜெயில உடைச்சு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல தீய வச்சு நாகப்பனை வெளியில் கொண்டாண்டாங்க. போலீஸ் சும்மா இருக்குமா?
ஃபயர் பண்ணான். துப்பாக்கி சூட்ல அந்த இன்சிடென்ட்ல மட்டும் 65 பேர் ஸ்பாட்ல செத்து போனான். ஸ்பாட்லயே செத்தான். நாகப்பனுக்கு கையில கொண்டு பாஞ்சிருச்சு. ஆனாலும் தப்பி ஓடிட்டான். அப்புறம் வரவே இல்லை. அவனை காணாமன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு விளம்பரம் பண்ணாங்க. இந்த மாதிரி நாகப்பனை உயிரோடோ அல்லது சாதாரணமாகவோ பிடிச்சு கொடுத்தவர்களோ 10,000 ரூபாய் பரிசு தரப்படும். 1942 10,000, இப்ப 10 கோடி ஆகும் இல்லையா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, 1962 நான் ஒரு புல்லட் வாங்கினேன், மோட்டர் சைக்கிள். அப்ப என்ன விலை தெரியுமா? அது 3,500 ரூபாய். இன்னைக்கு என்ன விலை? 2 லட்சத்துக்கு மேல ஆகுது. அப்ப பாத்துக்க எவ்வளவு விலை கூடி. இது 40, நான் சொல்றது 62, இவன் 42. அப்ப 10,000 ரூபாய் பரிசு கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? பிரமாதமான தொகை அது. ஆனா ஒருத்தனும் காட்டி கொடுக்கல, வந்துட்டான். அந்த நாகப்பன் வந்து பிற்காலத்துல சின்ன அண்ணாமலைன்னு பேர். அவனுக்கு சின்ன அண்ணாமலை. சினி ஃபீல்டுல கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தான். அவனுக்கு சொந்தத்தில் தேடலாம். ஒரே ஒரு விசேஷம் சொல்லி முடிப்போம். என்னன்னா, அந்த ஆள் பிறந்தது 18 ஜூன் 1920. பிறந்தது 18 ஜூன் 1920. அவனுக்கு சஷ்டிப்த பூர்த்தி கொண்டாடணும். நாங்க சஷ்டிப்த பூர்த்தி அப்படின்னா 60 வயசு. அப்ப 18 ஜூன் 1980, 20 பிறந்தான். 80 சஷ்டிப்த பூர்த்தி. சஷ்டிப்த பூர்த்தி என்ன செய்வாங்கன்னா, செம்புல 60 செம்பு வச்சிருப்பாங்க. செம்புல வெவ்வேறு நதிகள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணுவாங்க சஷ்டிப்த பூர்த்தி. அந்த மாதிரி 60 செம்புல அவனை உட்கார வச்சு, இந்த நாகப்பனை உட்கார வச்சு செம்பை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. ஊத்திக்கிட்டே இருந்தா 60வது குடம் ஊத்தணும்னு செத்தே போயிட்டான். ஆளு என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே இறந்தான். 10:45 மணிக்கு பிறந்தான், அதே 10:45 மணிக்கு செத்தான். 60வது குடம் அது வரல உயிர் இருந்துச்சு. அதுதான் நாகப்பன். இப்ப இந்த நாகப்பனை பத்தி யாருக்கா தெரியுமா? எந்த சுதந்திர போராட்ட வரலாறுலயாவது அது இருக்கா? இருக்காது. அது மட்டும் இல்லப்பா, தூத்துக்குடியில வெடிகுண்டு மாடசாமின்னு ஒருத்தர் இருந்தான். வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? மணியாச்சி ஜங்ஷன்ல ஆஸ்பத்திரி கொண்டவன் வாஞ்சிநாதன். அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. நீலகண்ட பிரம்மசேர்னு ஒருத்தர் இருந்தான். அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கு. காரணம் என்னன்னா, இந்தியா முழுசுல போராட்டம் நடந்தது. போராட்ட வரலாற்றை எழுதுபவர்கள் அவ்வளவு எழுத முடியாது. அதே மாதிரிதான் ராமாயணத்தை எழுதும் பொழுது வால்மீகியும் மேஜர் பாயிண்ட்ஸை தான் எழுதினாரு தவிர, இந்த மாதிரி அந்தந்த இடங்கள்ல நடந்ததெல்லாம் அவரு எழுத வேண்டியதில்லை, எழுத முடியாது. ஆனா அதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா நடந்ததுதான். நிச்சயமா ராமன் வந்து கடற்கரைக்கு போயிருப்பான், மரத்தடியில உட்காந்து பேசியிருப்பான். அப்ப பறவை எல்லாம் ஏதாவது சத்தம் போடணும். இது நடக்கலன்னு சொல்ல முடியுமா என்ன? நிச்சயமா நடந்திருக்கு. ஆனா அந்த இன்சிடென்ட் வால்மீகியுடைய கவனத்துக்கு போகல. அப்ப நமக்கு என்னென்ன ஒரு விஷயம், இதே மாதிரி இந்தியாவில் நடந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணி சரித்திரம் எழுதுறோம் இல்லையா? இப்ப உலக சரித்திரத்துல உலக யுத்தம் வந்தது இல்ல, 2வது உலக மகா யுத்தம். அது எப்ப ஆரம்பிச்சது? 1939. கரெக்ட். 1939 வருஷம் செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சது. காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சது. என்ன செஞ்சான்? ஜெர்மன்காரன் போலந்து மேல படையெடுத்து போனான். அதுதானே ஆரம்பம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் உலகம் பூரா போயிடுச்சு. எல்லா பக்கத்துலயும் பாதிப்பு நடந்தது இல்லையா? அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் எழுதின ஆசிரியர்கள் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளை தான் குறிப்பானே தவிர,
அந்தந்த ஏரியாக்கெல்லாம் நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான். இப்போ நம்ம நாகப்பன் கேஸ் மாதிரி இந்த ஒரு இவர் பண்ணாரா இல்லையா, பிரதேசம் பண்றவர், அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் அவரு பார்த்துக்க மாட்டார். அப்படின்னா உலக வரலாற்றிலே அப்படி இருக்குன்னா, ஆனா அதை பத்தி அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்ப நான் போய் தேவட்டில் பார்த்தா உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார்லயே நடந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் அதை பத்தி நூற்றுக்கணக்கான புத்தகம் வந்திருக்கு, நூற்றுக்கணக்கான பிலிம் வந்திருக்கு. லாங்கஸ்ட் டேன்னு ஒரு பிலிம் வந்து, கன்ஸ் ஆஃப் நவரோன்னு ஒண்ணு வந்து, ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ்ன்னு ஒரு ரொம்ப பேத்தட்டிக் கேஸ். உங்களுக்கு அதை ஒரு கதை மட்டும் சொல்றேன். பாய் வித் ஏ ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ், பாய் வித் ஏ ஸ்ட்ரைப்டு பைஜாமா அது ஸ்ட்ரைப்டு. இந்த ஸ்ட்ரைப்டு பைஜாமாங்கிறது வந்து யூதர்களை பூரா கொண்டான்ல ஹிட்லர். அந்த ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தான் கொல்றதுக்கு முன்னாடி. அதுல சின்ன பசங்க போட்டுக்கிறது தான் அந்த பைஜாமா. பெரிய ஆளுகளுக்கு வேற ட்ரெஸ், இந்த சின்ன பசங்களுக்கு பைஜாமா. இப்ப அந்த ஜெயிலை சுத்தி ஒரு பயங்கரமான வேலி அடைச்சிருக்காங்க. யாரும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது. கம்பி வேலி, இந்த மாதிரி வேலி. இப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு பேர், அதுக்கு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு பேர். நிறைய கேம்ப்ஸ் அந்த மாதிரி. ஒரு ஜெயிலர், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவனுக்கு இங்கே டியூட்டி போட்டாங்க, இந்த ஜெயிலுக்கு டியூட்டி போட்டாங்க. அப்ப அந்த பையன், அந்த ஆள் என்ன செஞ்சான்னா, வீட்டுக்காரமாக பிடிக்கவே இல்லை. இது என்னங்க மனுஷனை கொள்ற வேலையில போய் நம்ம போய் பார்த்துக்கிட்டு வேணாங்க. ஆனா அவன் என்ன செய்ய, கவர்மெண்ட்ல உத்தரவு கொடுத்துட்டா நீ போடான்ட்டான். போய்தானே ஆகணும். சரின்னு போயிட்டான். போய் கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னா, அவனுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் என்ன செய்வான், அவனுக்கு போக்கு ஜெயிலு. டவுனா இருந்தா எங்கேயா வெளியே போவான். இங்க ஒண்ணு கிடையாது, சுத்தி சுத்தி பார்த்தா வெளியதான். அதுக்கு பக்கத்திலேயே ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த பக்கத்துல இந்த யூதர்கள் தானே கொல்றான். இந்த யூதர்களுடைய சின்ன பசங்க விளையாட்டு இருக்கான்னா, சின்ன பையன் தானே, அவன் எவ்வளவு முக்கியத்துவம் இவன் தெரியாது. இவன் யாருன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. அந்த பசங்க போறான், இந்த பாய்ஸ் வித் ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ். இவன் நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா கம்பி தானே, பேசலாம்ல. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப இவன் வந்து அவனை நீ வாடா வெளியில அப்படிங்கிறான், அவன் நீ வாடா உள்ள அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் பேசுறாங்க. நான் எப்படி உள்ள வருது? அப்ப அவன் எங்க ட்ரெஸ் போட்டா தாண்டா உள்ள வர முடியும் அப்படின்றான். சரின்னு சொல்லி அந்த உள்ள இருக்கிறவன் ஸ்ட்ரைப்டு பைஜாமா அவனுடைய ட்ரெஸ் எடுத்து கொண்டாந்து அந்த கம்பி வழியாவே கொடுக்குறான். இவன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள போயிட்டான். ரிசல்ட் கேஸ் சேம்பர்ல அனுப்பிச்சிட்டாங்க. கேஸ் சேம்பர் இந்த மாதிரி பெருசா இருக்கும், பெரிய பில்டிங். அதுல மேல இருந்து ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா கேஸ் வரும். சைக்ளோன் பி கேஸ்ன்னு பேர் இருக்கு. அந்த கேஸ் வந்துச்சுன்னா 2 செகண்ட் 3 செகண்ட்ல உடம்ப பூரா காலி பண்ணி ஆள் அப்படியே செத்து போயிடும். இதுக்கு கேஸ் சேம்பர்னு பேர் இருக்கு. இதுல வரிசையா யூதர்களை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான், இந்த பசங்களையும் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பையன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள போயிட்டான். பேசிட்டே, இவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போன்னு, இவங்களுக்கு தெரியாது. பேசிட்டே போறாங்க. அடுத்து ஒவ்வொரு போறான். என்ன ஆச்சு போனானா அது சொல்லல கதையில. பாய் வித் ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ் உள்ள போயிட்டான். அவங்க அப்பா வந்து பாக்குறாரு, என்னடா காணாம பிள்ளைய அப்படின்ட்டு. அந்த வேலி கரையில அவனுடைய ட்ரெஸ் கிடைக்கும். கழட்டி போட்டு போனார்ல, அந்த ட்ரெஸ் கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இவருக்கு கம்ப்ளீட்டா ஞாபகம். சரி, இப்படித்தான் நடந்திருக்கணும் நம்ம பையன்.
அது வீட்டுக்காரமா சொல்லு, நான் தான் சொன்னனே வேணாம் வேணான்னு, ஏன் இங்க வந்தீங்க? அவன் என்ன செஞ்சான், அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு வேணாம் பாரு. அதுதான் அந்த பாய் வித் ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ். இது நடந்திருக்கு. இந்த கதை எந்த வேர்ல்டு வார் ஹிஸ்டரியிலே வராது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, சினிமா இருக்கு, இனிமேல் வரும், வந்துட்டே இருக்கும். அது அதனால மொத்தமா எழுதக்கூடிய வால்மீகி சொல்லாததெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. வால்மீகி சொல்லாததெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அது எத்தனையோ விஷயங்கள் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம நாட்டிலையும் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு அங்கங்க. அது அந்தந்த ஊர்கள்ல வழக்காறுகளா இருந்திருக்கு, மரபுகளா இருந்திருக்கு. அது சிலதை வால்மீகி எடுத்துக்கிட்டான்னு சிலதை வால்மீகி விட்டுறாரு. அதே மாதிரி கம்பெனி சிலதை எடுத்துக்கிறான், சிலதை விட்டுறான். சீதையும் ராமனை முதல்ல சந்திச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால எடுத்துக்கிட்டான் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல எடுத்திருக்காங்க. நம்ம உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்தெந்த ராமாயணம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கா. அதுல கையில எழுதியிருப்பேன் வங்காள ராமாயணம்னு சொல்லி இருக்கா? வங்காள ராமாயணம் இருக்கா? வங்காள ராமாயணம் கீர்த்திவாசர்னு சொல்லி இருக்கால. அந்த கீர்த்திவாசர் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை மட்டும் சொல்றேன். ராமராவண யுத்தம் நடந்தது இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப ராவணனுக்கு சப்போர்ட்டா அரக்கர்கள்ல தரணிசன் அப்படின்னு ஒரு அரக்கன் வர்றான். தரணிசன் ஒரு அரக்கன் வர்றான், சண்டை பயங்கரமா போடுறான். வானர்களுக்கு இவனை என்ன செய்யறதுன்னு தெரியல, இவனை எப்படிடா கொள்றதுன்னு தெரியல. பார்க்க போனா ராவனை விட பயங்கரமா இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் ராமன்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், இவனே நம்மளையெல்லாம் சமாத்தி பண்ணிடுவான் போல இருக்கு, அதனால எப்படியாவது இவனை தடுக்கணும் அப்படின்னு ராமன் வந்துட்டான். ராமன் கிட்டத்துல போயிட்டான். யாரா நீ, என்னடா இவ்வளவு பயங்கரமா சண்டை போடுற அப்படின்னு. ராமனும் சண்டை போட்டான். ராமனும் ஜெயிக்க முடியல, அடிக்கலே தவிர ராமனால ஜெயிக்க முடியல. அவனை எல்லாத்துக்கும் அவன் பதில் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ பக்கத்துல விபீஷன் இருந்தான், எப்பவுமே விபீஷன் பக்கத்துல இருக்காங்க. அவன் என்ன கேட்டான், என்ன விபீஷனா, யார் இவன், இவன் என்ன எப்படி கொல்ல முடியாது போல இருக்க? அப்ப விபீஷன் சொன்னா, இல்ல பிரம்மாஸ்திரத்தை நேரம் விட்டீங்கன்னா செத்துருவான், மற்ற எந்த அஸ்திரத்தினாலையும் அவன் சாக மாட்டான், பிரம்மாஸ்திரம் ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொன்னேன். உடனே ராமன் என்ன செஞ்சுட்டான், ஆல் ரைட் பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான். பிரம்மாஸ்திரத்தை விட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுகிறப்ப ராம் ராம் ராம்னு சொல்லிட்டு விழுந்தான், ராமா ராமான்னு சொல்லிட்டு விழுந்தான். இங்க பாக்குறவங்களுக்கான ஒரே ஆச்சரியம், என்னடா ராமன் கொண்டிருக்கான், இப்ப ராம ராமன்னு சொல்லிட்டு கீழே விழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விபீஷனா இந்த மாதிரி விழுகிறானேன்னு விபீஷனை பார்த்து அவனை காணாம். இவன் எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா, அவன் கீழே விழுகிறதுக்குள்ள விபீஷனை போய் அவனை தாங்கிட்டான், இந்த தரணிசனை. அதுக்குள்ள ராமன் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே விபீஷன், ஏன்டா நீ அழுகுற, நீ எப்படி இங்க வந்த, ஏன் ராமாராமான்னு சத்தம் போட்டு வர்றான்? அப்ப விபீஷன் சொன்னா, என் மகன், என்னுடைய மகன். அப்ப ராமன் கோவம், ஏண்டா கிருக்கா, ஓன் மகன்னு சொல்ற, அவனை போய் நான் எதிர்த்து அடிச்சிட்டு இருக்கிறேன், எப்படி உன்னை கொல்றதுன்னு கேட்டேன், பிரம்மாஸ்திரம் விட்டு கொல்லணும் அதுக்கு வழி சொன்னியே, இருக்கா நீ ஒரு செகண்ட் என் மகன் தான் வந்திருக்கானா நான் தாக்கியிருக்க மாட்டேன், அவனை தாக்கியிருக்க மாட்டேன், நீ இப்படி பண்ணிட்டியடா, சொல்லாம விட்டுட்டியா என்கிட்ட அப்படின்னு விபீஷன் சண்டை போட்டான். அப்ப விபீஷன் சொன்னா, நான் சொல்றேன்னு நான் சொன்னேன், இவன் தான் வேணான்னு தரணிசனை கை காமிச்சான். அப்ப தரணிசன்ட்ட கேட்டான் ராமன், ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நீ விபீஷன் வந்தவன் நீ வந்திருக்கலாமே,
அட்லீஸ்ட் எங்கேயாவது உங்க அப்பா சொல்லியிருந்தாலும் நான் உன்னை கொல்லா விட்டுருப்பேன். அப்ப தரணிசேனன் என்ன சொன்னா, எங்க அப்பா இலங்கையை விட்டு போனது எனக்கு தெரியும். எங்க அப்பா என்னை கூப்பிட்டார் போயிடலான்னு சொல்லி, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, எங்க அப்பாவும் நானும் போயிட்டா எங்க அம்மா இருக்கா, தங்கச்சி இருக்கா. அம்மா சடமை, தங்கச்சி திருச்சடை. திருச்சடை தெரியுமில்ல, 2 பேர் இங்க இருக்கிறாங்க. நானும் போயிட்டேன்னா அவங்களுக்கு யாரு பாதுகாப்பு? இந்த ராவணன் என்ன பண்ணான்னு தெரியாது. அவங்கள வஞ்சந்தி இருக்கலாம், இல்ல அவங்கள கொல்றேன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணலாம். பிணை கைதி மாதிரி வச்சுட்டு சொல்லலாம்ல, கைதி பண்ணி பீஷன் இந்த பக்கம் போயிட்டான்ல, அப்ப அவனை வரவழைக்கிறதுக்கு என்ன வழின்னு செய்யலாம்னு செய்யல. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் அங்கேயே இருந்தேன். நீ அங்கேயே இருந்தாலும் உன்னைய ராவணன் சந்தேகப்படுவான்ல. என்ன இருந்தாலும் அவன் போயிட்டான், நீ இங்க இருந்துட்டு எப்படி அவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்க முடியும்? இவன் என்ன சொல்லிட்டான், நான் அவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்து காமிச்சேன். என்னடான்னு கேட்டா, இவன் வீட்லயும் சரி தேர்லயே ராமராமன் எழுதிருக்கு. ராமராமன்னு எழுதியிருக்கு. இல்ல ராமராமன் எழுதி வச்சுட்டு இருக்கிற, அப்பதான் பாக்குறாங்க எல்லாரும் அந்த தேரை. ராமராமன் எழுதி வச்சுட்டு இருக்கிறியே, நல்லா தெரியுது நீ இந்த ஆளுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி ராமன் அவங்கள விட்டான்? விட்டுருக்க மாட்டான்ல, அடிச்சிருப்பான்ல அவன். அப்ப இந்த தரணி என்ன சொன்னா, பெரியப்பா அப்படித்தான் என்னை கேட்டார். பெரியப்பா தானே, பெரியப்பா அப்படித்தான் என்னை கேட்டாரு. நான் என்ன சொல்லிட்டேன்னா, ராங்கிறது ராவணன், மாங்கிறது மண்டோதரி. ராங்கிறது ராவணன், மாங்கிறது மண்டோதரி. எனக்கு பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் தெய்வம். அதனால நான் ராமன் அங்க இருக்கணும்லவே, இவன் வீசன் மாதிரி விளைவிச்சு வர முடியாது. அதனால ராமராமன் எழுதி வச்சேன். அதே சமயத்தில் ராமன் மேல இருக்கிற பக்தியும் விட முடியாது. ராவணன் கேட்கிற சமயத்தில் இந்த மாதிரி வியாகியானம் பண்ணிட்டான். அதனால ராவணனுக்கு இவன் மேல முழு நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் அவனை போருக்கு ஆரம்பிச்சான். சரி, ஏன் நீ அவங்களை காப்பாத்துறதுக்காண்டி இருக்கிறேன்னு சொல்றியே, இப்ப நீ செத்து போயிட்டியே, பெரிய நஷ்டம் இல்லையா அவனுக்கு, விபீஷணனுக்கு? அப்ப அவன் என்ன சொன்னா, விபீஷணன் எதுக்காக ராமன் பக்கம் போனான், உன் பக்கம் வந்தான்? அவனுடைய ஜென்ம சாபல்யம் அடையணும், அவனுக்கு முக்தி கிடைக்கணும், அதுக்குதானே போனேன். கருணீசன் என்ன சொல்றான், அவனுக்கு முக்தி கிடைக்கும் எப்ப? அவன் இறந்த பொருள் கிடைக்கும். ஆனா எனக்கு இப்பவே முக்தி கிடைக்கும். ஏன்னா ராமனாலே கொல்லப்பட்டவன், ராமனாலே கொல்லப்பட்டவன்றதுனால எனக்கு இப்பவே முக்தி கிடைக்கும். என்னைக்கே வர்ற முக்திக்காண்டி நான் ஏன் இப்ப வெளியே போகணும்? ஒண்ணு, என்னதான் நீங்க அறம் தர்மம்னு சொன்னாலும் அப்பா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இவன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அந்த பேச்சு இல்லை, எனக்கு அந்த பேச்சே வராது. அப்பாவுக்கு கிடைச்ச லாபத்தை சீக்கிரம் கிடைக்கும், அப்பாவுக்கு வந்த அவமானம் எனக்கு வராது. அதனாலதான் நான் சொல்ல வேணான்னு சொன்னேன். இப்படி ஒரு கேரக்டர் எந்த ராமாயணத்திலும் இல்லை. கீர்த்திவாசர் ராமாயணம் வங்காள ராமாயணத்துல இருக்கு. எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? அப்ப ராமாயணம் எல்லா காலத்திலையும் வாழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, வளர்ந்துகிட்டே இருக்கிறது. வாழ மட்டும் இல்ல, வளர்ந்து கொண்டே இருக்குது. எப்படி வேணா நம்ம வளர்த்துக்கலாம். இப்ப நம்ம காலத்துல இருந்த ஒரு ராமாயணக்காரர் என்ன செஞ்சாருன்னா, சீதை அக்னி பிரவேசம் போனாலும் நமக்கு தெரியும். அந்த ராமாயணத்துல என்ன எழுதிட்டாருன்னா, ராமனும் போயிடுவேன் உள்ள, சீதை போய் பின்னாலே ராமனும் உள்ள போய் 2 பேரும் அக்னி பிரவேசம் பண்ணிடுவாங்க. பண்ண பிறகு 2 பேருமே மிதிலையில கல்யாண கோலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வெளியே வந்துடுவாங்க. இப்படி ஒரு கதை கற்பனை, அதுக்கு வழி கொடுக்குது இல்ல. அப்ப அதனாலதான் இந்த ராமாயணம் இவ்வளவு காலமா இங்க இருக்கு. இதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்தேன். சொல்லியாச்சு. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அதுக்கு முன்னால பல செய்தி சொல்லி முடிச்சுக்கிறோம்.
நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசங்க. அதோட சேர்த்து இலக்கியங்கள் மற்றும் தேவார பதிவுகள் நாலாயிரம் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். இதுல இருந்து வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணும், அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் யாருக்காக இருந்தா இலக்கிய வகுப்பாகவே பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க